மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பிறந்த வீடு. அந்த வீட்டுல சூரியகாந்தத்தோட அதிகாரம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாலும் சரி, அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அதை கேட்டு அப்படியே தான் நடந்துப்பாங்க. சூரியகாந்தத்துடைய புருஷனான ராமாராவ் ரொம்பவும் அமைதியானவர். புயல் வீசினாலும் கூட பேப்பர் தான் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவங்க புள்ளியான ராஜேஷ் தாயோட உத்தரவுக்கும் பொண்டாட்டியோட அன்புக்கும் நடுவுல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான். கடைசியா அந்த வீட்டுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்த மருமக கோமலி. அவ ரொம்பவும் நல்ல பொண்ணு. மாமியார் சொல்றது எல்லாமே சரியா செய்யறதுக்கு கோமலி அவளால முடிஞ்ச முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் மதிய நேரம் வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டு கோமலி ஒரு ஃபில்டர் காஃபியை போட்டு எடுத்துக்கிட்டு சோஃபால உட்காந்துக்கிட்டு இருந்த சூரியகாந்தத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தா. என்னடி இது, காஃபியில சக்கரை போட்டியா இல்ல சக்கரையில காஃபி ஊத்துனியா? நான் அதிகமா இனிப்பு சேர்த்துக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னது உனக்கு ஞாபகத்துல இல்லையா? இல்ல என்ன ஒரேடிய மேல அனுப்பலான்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஐயோ இல்ல அத்தை, நான் உங்களுக்காக ஆசையா போட்டதுதான். காலையில இருந்து வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கீங்கல்ல, அதான் காஃபி கொஞ்சம் இனிப்பா இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சேன். போதும் போதும், எனக்காக காஃபி போடுறதெல்லாம். என்னை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. எனக்காக போட்டிருந்தா சக்கரை கம்மியாக தான் நீ போட்டிருப்ப. சரி சரி போ, சும்மா ஏன் நின்றுக்கிட்டு இருக்க? சிங்கில் பாத்திரம் இருக்கு, கழுவு. அதை பார்த்தா உனக்கு உன்னோட பிறந்த வீட்டு ஞாபகம் வரணும். அங்கே இதெல்லாம் பண்ணியிருப்பியா? கோமலி எதுவும் சொல்லாம அமைதியா அவளுடைய ரூமுக்கு போனா. அப்பதான் அவளுடைய ஃபோன் ரிங் ஆச்சு. ஸ்க்ரீன்ல அம்மா அப்படின்னு பேர் வந்ததை பார்த்த உடனே கோமலியோட முகத்துல ஒரு சந்தோஷம் வந்துச்சு. உடனே அவ பக்கத்தறைக்குள்ள போய் அவங்க அம்மா கிட்ட மெதுவா பேசிக்கிட்டு இருந்தா. அம்மா நல்லா இருக்கியாம்மா? அப்பா எப்படி இருக்காருமா? ஆமா, தம்பி காலேஜ்க்கு போறானா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. நான் உனக்காக தான் ஃபோன் பண்ணேன். அடுத்த வாரம் உன்னுடைய பிறந்த நாள் இல்லையா? நம்ம வீட்டில் அதை நல்லபடியா கொண்டாடலாம். மாப்பிள்ளையும் நீயும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருங்க. உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சமைச்சு கொடுக்குறேன். 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்புறமா போங்க. எவ்வளோ நேரம் நீயே பேசிக்கிட்டு இருப்ப? என் பொண்ணுக்கிட்ட நான் பேச வேண்டாமா? கொடு. உங்க அப்பாவை பாத்தியா? அதுக்குள்ள கோவம் வந்துருச்சு அவருக்கு. இருமா கொடுக்குறேன். கோமலி, நீ எப்படிமா இருக்க? உனக்கு உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? உன் மாமியார் உன்னை எப்படி பார்த்துக்கிறாங்க? மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிறாரா? நான் நல்லா இருக்கேப்பா. இங்க என்னை எல்லாரும் நல்லா தான் பாத்துக்கிறாங்க. நீங்க கவனமா இருங்க. பிறந்த நாளுக்கு அம்மா எங்களை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்போ 2 பேரும் வந்துடுங்க. உன் ரூமை அப்படியே தான் வச்சிருக்கேன். நீ இல்லாம வீடு வீடாவே இல்லை. சரி இருமா, அம்மா கிட்ட கொடுக்குறேன். சரிம்மா, பிறந்த நாளுக்கு அங்க வர்றதுக்கு அத்தை கிட்ட கேட்டு பாக்குறேன். அவங்க என்ன சொல்லுவாங்களோ. சரிம்மா, உங்க மாமியார் கிட்ட பொறுமையா கேளு. நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஃபோன் கட் பண்ணதும் கோமலி ரொம்பவுமே சந்தோஷத்துல இருந்தா. பிறந்த வீட்டுக்கு போக போறோம், அம்மா கையால சாப்பாடு சாப்பிட போறோம், அப்பா கிட்ட பேச போறோம். அதை நினைச்சாலுமே அவளுக்கு ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு. சாயந்தரம் ராஜேஷ் வீட்டுக்கு வந்த உடனே அவன் கிட்ட விஷயத்த சொல்லி அவங்க அம்மா கிட்ட அனுமதியே கேட்க சொன்னான். ராஜேஷ் அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தான். ராத்திரி நேரம் அவங்க எல்லாருமே சாப்பிட உட்காந்துருந்தப்போ ராமாராவ் ஏதோ ஒரு பழைய காலத்து பாட்டை ஹம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இதுதான் சரியான வாய்ப்புன்னு நினைச்ச ராஜேஷ் அந்த விஷயத்த பத்தி அவங்க அம்மா கிட்ட பேசினான். அம்மா, அடுத்த வாரம் கோமலிக்கு பிறந்த நாள். பிறந்த நாளா? அதுக்கு என்ன இப்போ? அன்னைக்கு என்ன ஒரு கைப்பிடி அரிசி அதிகமா போடணுமா? எதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குற? இல்லைம்மா, கோமலியோட அம்மா ஃபோன் பண்ணி ஒரு 2 நாளைக்கு எங்களை அங்கே வர சொன்னாங்க. அதான் ஒரு 2 நாள் நாங்கள் போய் தங்கிட்டு வரோமே. என்னது, பிறந்த வீட்டுக்கா? கல்யாணமாகி 6 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள பிறந்த வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? அவ போயிட்டானா வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது? உங்க அப்பாவுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்க வேண்டாமா? என்ன இந்த எல்லா வேலையையும் நான் தான் செய்யணுமா என்ன? அத்தை, காலையில எழுந்திருச்சு எல்லாமே வேலை செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா எங்க வீட்டுக்கு போறோம் அத்தை. ஓஹோ, மகாராணி செஞ்சு வச்சுட்டு போவாங்களாமா, அதை நாங்க சாப்பிடணுமாமா. கல்யாணமான பொண்ணுக்கு புகுந்த வீடுதான் அவளுடைய உலகம். உனக்கு தெரியுமா, எனக்கு கல்யாணமாகி 1 வருஷம் வரைக்கும் எங்க அம்மா எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் நான் எங்க வீட்டுக்கு போகவே இல்லை.
எங்க அம்மாவோட முகத்தை கூட நான் ஒரு வருஷத்துக்கு பார்க்கல. கடுதாசி மட்டும்தான் போட்டுக்கிட்டோம், அவ்வளவுதான். அம்மா, அது அந்த காலம். இந்த காலம் ஒன்றும் அப்படி இல்லை. அவ ஒன்றும் அங்கேயே இருக்கிறேன்னு சொல்லலையே, 2 நாள் தானே இருக்கிறேன்னு சொல்றா. காலம் மாறிடுச்சு சூரியகாந்தம். அந்த பொண்ணோட பிறந்த நாள் 2 நாள் அவங்க வீட்டுக்கு போறா. அனுப்பி விட, அதில் என்ன ஆகிட போகுது? நீங்க கொஞ்சம் வாயை மூடுங்க. பிறந்த நாளை இங்கேயே கொண்டாடினா போதும். கல்யாணமாகி ஒரு வருஷத்துக்குள்ள பிறந்த வீட்டுக்கு போறது ஒன்றும் நல்லா இருக்காது. சரி, வேணும்னா அன்னைக்கு நாம கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பிறந்த நாளுக்கு கோயிலுக்கு போன மாதிரி இருக்கும். அதை தவிர வேற எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சூரியகாந்தம் முடிவா சொன்னதுனால எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. பாவம் கோமலி அழ ஆரம்பிச்சிட்டான். ராஜேஷால அங்க எதுவுமே செய்யவும் முடியல. அன்னைக்கு ராத்திரி முழுக்க கோமலிக்கு தூக்கம் வரவே இல்லை. அடுத்த நாள் காலையில அவ அப்பா அம்மா 2 பேருக்கும் ஃபோன் பண்ணி, எங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் கூட இருக்கணும், பிறந்த நாளுக்கு வர முடியாது அப்படின்னு பொய் சொன்னான். அப்படி மாமியார் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத சொல்லாம அவளா ஒரு பொய்ய சொன்னா அவங்க அம்மா கிட்ட. இதை எல்லாத்தையுமே வெளியில உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்த ராமாராவ் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாரு. இவ்வளவு நல்ல மருமக நமக்கு கிடைச்சதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னாரு. அன்னைக்கு சாயந்தர நேரம் சூரியகாந்தத்துடைய பொண்ணு சுஜாதா ஃபோன் பண்ணா. சூரியகாந்தம் ரொம்பவும் சந்தோஷமா அவங்க பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லுமா சுஜாதா, எப்படி இருக்க? மாப்பிள்ள நல்லா இருக்காரா? எப்ப வரப்போற? உனக்காக இந்த அம்மா ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். வரேம்மா. அடுத்த மாசம் நம்ம ஊர் திருவிழா இருக்கு இல்லையா? திருவிழாவுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு வாரம் நம்ம வீட்டில் தங்கிட்டு போலான்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அம்மா, நான் வரும்போது எனக்கு பிடிச்ச மீன் குழம்பு செஞ்சு கொடுப்பேன் இல்லையா? மீன் குழம்பு என்னம்மா, உனக்கு நான் என்ன வேணுனாலும் செஞ்சு கொடுக்குறேன். சரிம்மா, பார்த்து சீக்கிரமா வா. இந்த அம்மா உனக்காக இங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஒரு வாரமோ ஒரு மாசமோ நீ எத்தனை நாள் வேணுனாலும் இங்க தங்கலாம். இது உன்னுடைய பிறந்த வீடு இல்லையா? எவ்வளோ நாள் வேணுனாலும் நீ தங்கிட்டு போ. போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் கூட சூரியகாந்தத்தோட முகத்துல சிரிப்பு அப்படியே இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த ராமாராவ் மெதுவா சூரியகாந்த பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு. நம்ம பொண்ணு வரப்போறா அப்படின்ன உடனே உன் முகத்துல எவ்வளோ சந்தோஷம் சூரியகாந்தம். உன் முகத்துல அது நல்லா தெரியுது. என் பொண்ணு வரப்போறானா சந்தோஷமா இருக்காதா? அவளை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. சரிதான், உன் பொண்ணு பிறந்த வீட்டுக்கு வரேன்னு சொல்லும்போது உனக்கு சந்தோஷமா இருக்கு, வான்னு சொல்லிட்ட. அதே மாதிரி தானே கோமலிக்கும் இருக்கும். அவங்க அப்பா அம்மாவுக்கும் பொண்ணை பார்க்கணும் போல இருக்காதா? உன் பொண்ணுக்கு நம்ம வீட்டு மேலே இருக்கிற அளவுக்கு பாசம் தானே கோமலிக்கும் அவங்க வீட்டு மேலேயும் இருக்கும். உனக்கு தெரியுமா, அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி, கோமலி, எங்கள் அத்தைக்கு உடம்பு முடியல, நான் கூட இருந்து பார்த்துக்கணும், அதனால் வர முடியாதுன்னு சொன்னா. நீ போகக்கூடாதுன்னு சொன்னதை அவ சொல்லலை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ என்ன பண்ணலை? நீ பண்ணதால தான் கோமலி வருத்தத்தில் இருக்கா. நம்ம பொண்ணோட மாமியார் இப்படி சொல்லியிருந்தா நம்ம பொண்ணு எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பா. அதை யோசிச்சு பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்க காந்தம். ராமாராவ் சொன்னது எல்லாமே சூரியகாந்தத்துக்கு புரிய ஆரம்பிச்சுது. அவங்க பண்ணது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மைதான், அவங்க பொண்ணுக்காக அவங்க எந்த அளவுக்கு துடிக்கிறாங்களோ கோமலிக்காக கோமலியோட அப்பா அம்மாவும் துடிப்பாங்கல்ல. இவங்களுடைய பழைய காலத்து பழக்க வழக்கம் எல்லாம் ரொம்பவும் மென்மையான கோமலியை எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கா அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே சூரியகாந்தம் எழுந்திருச்சு பொறுமையா கோமலியோட அறைக்கிட்ட போனாங்க. வாசல் கிட்ட நின்னுக்கிட்டு இருக்கிற மாமியாரை பார்த்து கோமலி ரொம்பவும் பயந்துட்டா. கோமலி, துணியெல்லாம் பேக் பண்ணு. எதுக்காத்த? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் பிறந்த நாளுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டாமா? நாளைக்கு காலையில ராஜேஷை உன் கூட நான் வர சொல்லி சொல்றேன். உன் பிறந்த நாள் மட்டும் இல்லை, 4 நாள் வேணும்னாலும் நீ அங்க தங்கிட்டு வா. உங்க அம்மா உனக்காக செய்யற பாயசத்துல கொஞ்சம் எனக்கும் கொண்டு வா. உண்மையாவா அத்தை? ஆமா, பிறந்த வீட்டுக்கு போறது ஒரு பொண்ணோட உரிமைதான். இந்த கேள்வியை கொஞ்சம் மன்னிச்சிடு அப்படின்னு சொன்னாங்க. சூரியகாந்தம் சொன்னதை கேட்ட உடனேயே கோமலிக்கு ஆச்சரியம் ஆனந்தம் ரெண்டுமே ஒன்னா வந்துச்சு. அவ கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீரும் கொட்டுச்சு. அடுத்த நாள் காலையில ராஜேஷ் கோமலியை கூட்டிக்கிட்டு அவளுடைய வீட்டுக்கு போனான். எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அம்மா சாரதா பொண்ணை பார்த்த உடனே சந்தோஷத்துல அவளை கட்டி பிடிச்சாங்க. வந்துட்டியாமா? வாமா வா. வாங்க மாப்ள, எப்படி இருக்கீங்க? கோமலி, எப்படிமா இருக்க? பார்க்க கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி இருக்கியே.
மாப்பிள்ள, நீங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா போகலாம் இல்லையா? அதுல என்ன இருக்கு மாமா? பிறந்த நாளுக்கு வந்து நான் நல்லாவே சாப்பிட்டுட்டு போறேன். கோமலிய பத்திரமா பார்த்துக்கோங்க. எங்க பொண்ணை நாங்க நல்லா பார்த்துப்போம் மாப்பிள்ள. நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. கோமலி, உண்மையே சொல்லு. உங்க மாமியார் உன்னை சரியா பாத்துக்கிறது இல்லையா? அதான் மெலிஞ்சு போயிட்டியா? ஐயோ, அத்தை ரொம்ப நல்லவங்கம்மா. அவங்க என்னை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நீ பாக்குறல, அதான் உனக்கு அப்படி தோணுது. பாத்தியா சாரதா, என் பொண்ணு மாமியார் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கா. அதுதான் என்னோட வளர்ப்பு. சரி வாமா, உனக்கு பிடிச்சதெல்லாம் அம்மா செஞ்சு வச்சிருக்கா. சரிம்மா, போய் முதல்ல குளிச்சுட்டு வா. உனக்காக சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். உன்னோட ரூமு நீ போனதுக்கு அப்புறமும் அப்படியே தான் இருக்கு. மனசார சொல்றேம்மா, பிறந்த வீட்டுக்கு வந்தா பொண்ணுங்களோட கஷ்டம் எல்லாமே பறந்து போயிடும். உனக்கு எந்த கஷ்டமும் வராதுமா. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதான் எங்க ஆசை. கோமலி அவனுடைய பிறந்த வீட்ல இருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறமா சூரியகாந்தத்துடைய வீடே அப்படியே மாறிடுச்சு. எப்பவுமே அமைதியா கம்பீரமா இருக்கிற அந்த வீடு இப்போ மாமியார் மருமக சிரிப்பு சத்தத்தினாலேயே நிறைஞ்சு போயிருந்துச்சு. சூரியகாந்தம் இப்போ கோமலிய தான் மருமகளா பார்க்காம தான் பெத்த பொண்ணு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இத பார்த்து ராமாராவும் ராஜேஷும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. எல்லாமே ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிற அந்த நேரத்துல சூரியகாந்தத்துடைய பொண்ணான சுஜாதா ரொம்ப நாளுக்கு அப்புறமா பிறந்த வீட்டுக்கு வந்திருந்தா. அம்மா, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சுமா. சரி, எனக்காக என்ன சமைச்சு வச்சிருக்க? ஆமா, அப்பாவும் ராஜேஷும் எங்கம்மா காணோம்? வாமா வா, உனக்காக தான் இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு பிடிச்ச எல்லாமே இன்னைக்கு நான் செஞ்சு வச்சிருக்கேன். நீ போய் குளிச்சுட்டு வா. சுட சுட போடுறேன், சாப்பிடுவேன். அப்பா கடைக்கு போயிருக்காரு, ராஜேஷ் ஆபீஸ்க்கு போயிருக்கான். அந்த நேரத்துல தான் கோமலி அங்க வந்தான். வாங்க அண்ணி, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சோர்வா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் கொஞ்சம் மோர் எடுத்துட்டு வரவா? நான் நல்லா தான் இருக்கேன். முதல்ல எங்க அம்மா கிட்ட பேசிட்டு வரேன், அதுக்கப்புறமா உன்கிட்ட பேசுறேன். சுஜாதாவோட வார்த்தைகள்ல வித்தியாசத்தை கோமலி கவனிச்சாலும் கூட பயணம் செஞ்ச கலப்புல அப்படி பேசுறாளோ அப்படின்னு நினைச்சா. ஆனா அங்க மாமியார் மருமக 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற அந்த அன்பு பாசம் சுஜாதாவுக்கு ரொம்பவும் புதுசா இருந்துச்சு. பிறந்த வீட்டுக்கு வந்த அம்மாவோட பாசம் மொத்தமும் தனக்கே கிடைச்சிக்கிட்டு இருந்த இடத்துல இப்ப அந்த பாசம் பங்கு போடப்பட்டிருக்கு அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்த நாள் காலையில சமையல் அறையில கோமலி, சுஜாதாவுக்கு சுட சுட தோசை சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். நீ தான் தோசை ரொம்ப நல்லா செய்வல்ல, இன்னைக்கு அவளுக்காக நீ தோசை செஞ்சுடு. சரிங்க அத்தை. அன்னைக்கு காரம் கொஞ்சமா இருக்கணும் இல்லையா? ஆமாமா, அவ கொஞ்சம் காரம் கம்மியா இருந்தாதான் சாப்பிடுவா. இந்த விஷயம் உனக்கு நல்லாவே ஞாபகத்துல இருக்கு போல. என்னம்மா இது? இது தோசையா இல்ல காஞ்சி போன ரொட்டியா? இந்த சட்னியில கொஞ்சம் கூட காரமே இல்லாம சப்புன்னு இருக்கு. நீ சமைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். உன் சாப்பாடை சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுன்னு தெரியுமாம்மா உனக்கு? ஐயோ கோமலி, உனக்காக தாம்மா காரத்தை கம்மியா போட்டு செஞ்சா. நல்லா தானமா இருக்கு. நல்லா தானக்கா இருக்கு. கோமலி என்ன பண்ணாலும் ரொம்ப நல்லாவே பண்ணுவா. உன் பொண்டாட்டி பண்ற எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியாகணும். அது உன்னோட தலையெழுத்து. ஏன் தலையெழுத்து அப்படி இல்லையே. அம்மா, நீயும் மருமகளை புகழ்ந்துதான் ஆகணும். மருமகளாச்சே, அதான். கோமலி உனக்காக தானமா பண்ணியிருக்கா. அப்படி சொல்லாத. உனக்கு பிடிக்கலன்னா அவ வேற செஞ்சு கொடுப்பா. என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி, உங்களுக்கு பிடிக்கல போல. நான் வேணும்னா இன்னொரு தடவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியா செஞ்சு கொடுக்குறேன், சரிங்களா? ஒரு நாள் சாயந்தர நேரம் சூரியகாந்தத்துக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்ததுனால அவங்க ரூம்ல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கோமலி, சுஜாதா 2 பேருமே சூரியகாந்த ரூமுக்கு போனாங்க. அம்மா, என்ன ஆச்சு? உனக்கு தலைவலியா இருக்கா? சரி இரு, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். என் கையால போட்டு காஃபி குடிச்சா தலைவலி பட்டுன்னு பறந்து போயிடும். அண்ணி, ஒரு நிமிஷம் இருங்க. அத்தைக்கு தலைவலினா அவங்க காஃபி குடிக்க மாட்டாங்க. இஞ்சி தட்டி போட்டு டீ குடிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். அத்தை வரும்போது கூடவே தைலமும் கொண்டு வரேன். என்னம்மா, அவளுக்கு எல்லாம் தெரியும் போல. உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எல்லாத்தையுமே என்னை விட அவ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப எனக்கு உன்னை பத்தி எதுவும் தெரியலன்னு சொல்ல வராளா? எனக்கு சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு என்ன பிடிக்குன்னு அவகிட்ட தான் சொல்லியிருக்க போல. அப்படிலாம் ஒன்றும் இல்லம்மா. அவ தினமும் என் கூடவே இருப்பா இல்லையா? அதனால என் பழக்க வழக்கம் என்னங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதுல என்னமா தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கா? வர வர என் மேல பாசம் உனக்கு குறைஞ்சிடுச்சு போலமா.
நான் இங்க எல்லாமே எங்க மாமியார் வீட்ல இருக்கேன்ல, மருமக தானே, கூடவே இருந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறா. இப்ப நான் உனக்கு வெளியாள் ஆயிட்டேன்ல. சுஜாதா சொன்ன வார்த்தை சூரியகாந்தத்துடைய மனச காயப்படுத்துச்சு. பொண்ணுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்றதுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்படியே 2 நாளுக்கு அப்புறமா வீட்டுல வரலட்சுமி பூஜையை நடத்தினாங்க. பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே கோமலி தான் செஞ்சா. கோமலி, அந்த கலசத்தை இப்படி வைக்க கூடாது. எங்க அம்மா எப்பவுமே இடது பக்கம் தான் வைப்பாங்க, ஆனா நீ என்ன வலது பக்கம் வச்சிருக்க? பூஜையை பத்தி கூட உனக்கு சரியா தெரியாதா? உன் இஷ்டத்துக்கு எது வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் மாத்திடுவியா? மன்னிச்சிடுங்க அண்ணி, எங்க வீட்லலாம் அம்மா இந்த பக்கம் தான் வைப்பாங்க. இங்க வைக்கிறது நான் பார்த்ததில்ல, அதான் தெரியாது. நீங்க எங்க வைக்கணும்னு சொல்லுங்க, நான் அப்படியே வச்சிடுறேன். எடுத்த வாய்க்கு எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுல. இது உங்க வீடு இல்ல, உன்னோட புகுந்த வீடு. இங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சு நடந்துக்கோ. எங்க அம்மாவை சுலபமா மாத்திட்ட, அதே மாதிரி இங்க பழக்க வழக்கம் எல்லாத்தையுமே மாத்திடலான்னு நினைக்கிறியா? நான் அப்படி எதுவும் நினைக்கல அண்ணி. அத்தைய நான் ஒன்னும் மாத்தலையே. போது நிப்பாட்டு உன்னோட நடிப்ப. இந்த வீட்டுல எங்க அம்மா எவ்வளவு கம்பீரமா இருப்பாங்க, ஆனா இப்போ எதுவும் தெரியாம அமைதியா உன் பின்னாடியே சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. என்ன மந்திரம் செஞ்சியோ என்னவோ தெரியல. இப்போ இந்த வீட்டோட அதிகாரத்தையும் நீயே எடுத்துக்கலான்னு பாக்குறியா? இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சூரியகாந்தத்தால தாங்கவே முடியல. அதனால அவங்க கம்பீரமான குரல்ல அவங்க 2 பேரையுமே கூப்பிட்டாங்க. கோமலி, சுஜாதா, பாத்தியாமா உன் மருமகளுக்கு எவ்வளவு திமிருன்னு? என்னையே அவ குத்து சொல்லிக்கிட்டு இருக்கா. திமிரா பேசிக்கிட்டு இருக்கிறது அவ இல்ல, நீதான். நீ கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த வீட்டுல என் கூட இருக்கிறது யாரு? எனக்கு உடம்பு சரியில்லைனா எனக்கு தேவையானது எல்லாம் செய்யறது யாரு? எனக்கு என்ன வேணும் என்ன வேணான்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சுட சுட சமைச்சு கொடுக்கறது யாரு? இந்த வீட்டோட பொறுப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா எல்லாத்தையும் செய்யறது கோமலி தான். அவ இந்த வீட்டுக்கு மருமக மட்டும் இல்ல, இந்த வீட்டோட விளக்கே அவதான். அம்மா, ஏன் பக்கம் பேசாம நீ அவ பக்கம் பேசிக்கிட்டு இருக்க? நீ பெத்த பொண்ணு. நான் யார் பக்கமும் பேசல, நான் நியாயத்து பக்கம் தான் நிக்கிறேன். நீ என்னோட பொண்ணுதான். என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன் இடம் உனக்கு மட்டும்தான். ஆனா இப்ப கோமலியும் என்னோட பொண்ணுதான். நீ கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறமா நீ இல்லாத குறைய அவ தான் தீர்த்துக்கிட்டு இருக்கா. அவ உனக்கு தொல்லை இல்ல, அவ உனக்கு துணை. அவளை தோழியா பாக்குறத விட்டுட்டு ஏன் எதிரி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க? நீ செய்யற வேலைக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அப்படி சூரியகாந்தம் கம்பீரமா சொன்னது கேட்ட சுஜாதா அமைதி ஆயிட்டா. அவ செஞ்ச தப்பு அவளுக்கு தெரிய வந்துச்சு. அவளுடைய பொறாம சுயநலத்தினால ஒரு நல்ல மனச காயப்படுத்திட்டோமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டா. உடனே சுஜாதாவோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அவ திரும்பி கோமலியோட கைய பிடிச்சு அவகிட்ட சொன்னா, என்ன மன்னிச்சிடு கோமலி. எங்க அம்மாவையும் என்னையும் நீ பிரிக்கிறியோன்னு நினைச்சேன். என்னோட இடத்துக்கு நீ வந்துட்டியோ அப்படின்னு பயந்தேன். அதனாலதான் உன் மேல நான் ரொம்பவுமே கோவப்பட்டேன். ஆனா எங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, நீ என்னோட இடத்துக்கு வரல, எனக்கு துணையாதான் நீ வந்திருக்க. நான் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடு. இனிமே என்ன உன்னோட அக்காவா நினைச்சுக்கோ. ஐயோ, எதுக்கு போய் எதுக்கு நீங்க மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? நான் உங்களை கூட பிறந்தவளாதான் நினைக்கிறேன். உங்க சந்தோஷமும் எனக்கு முக்கியம். எல்லாருக்குமே தான் பிறந்த வீட்டுக்கு போனா அம்மா பாசம் அப்படியே இருக்கணும்னு தான் தோணும். நானா இருந்தாலுமே உங்க இடத்துல இருந்தா இப்படிதான் யோசிப்பேன். இல்ல கோமலி, நான் பண்ணது தப்புதான். நீ எனக்கு தங்கச்சி மாதிரி. இன்னையில இருந்து நானே எங்க அம்மா மாதிரி உன்னை நல்லா பாத்துக்கிறேன். அப்படி 2 பேரும் ஒருத்தங்கள ஒருத்தங்க கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த காட்சியை பார்த்ததும் சூரியகாந்தத்துடைய கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. அன்னைக்கு வரலட்சுமி பூஜைய மாமியார், மருமக, பொண்ணு 3 பேரும் சேர்ந்து ரொம்ப நல்லபடியா கொண்டாடினாங்க. அன்னைக்கு அந்த வீடு பார்க்க ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு. அப்பதான் வீட்டுக்குள்ள வந்த ராமாராவ், ராஜேஷ் 2 பேரும் வாசல்லே நின்னு அவங்க 3 பேரையும் பார்த்து வீடுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாங்க. 1 மணி நேரத்துல பூஜையும் நல்லபடியா முடிஞ்சது. எல்லாருமே ஹால்ல உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. மாமியார், மருமக, மகளுக்கு நடுவுல எந்த ஒரு மனஸ்தாபமோ இல்ல. அவங்க 3 பேருமே சந்தோஷமா இருந்தாங்க. சூரியகாந்தம் பொண்ணையும் மருமகளையும் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு. கோமலி, சுஜாதா, 2 பேரும் என் கூட வாங்க. நீங்க 2 பேரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா என்னோட சந்தோஷத்தை என்னால வார்த்தைகளால சொல்ல முடியல. இந்த நேரத்துல ஒரு முக்கியமான பொருளை உங்க 2 பேருக்கும் காட்டணும். சூரியகாந்தம் அவங்க ரூமுக்கு போய் அவங்களுடைய பீரோவை திறந்து ஒரு பட்டு துணியால சுத்தி வச்சிருந்த ஒரு பெட்டிய ரொம்பவும் பத்திரமா வெளியில எடுத்தாங்க. என்னம்மா இது, ரொம்ப பழைய பெட்டியா இருக்கு. இதுல என்ன இருக்கு? இது சாதாரண பெட்டி இல்ல. என் மாமியார்
எனக்காக கொடுத்த ராணி மாலை இது பாரம்பரியமா வர நம்ம குடும்பத்தோட நகை. எனக்கு அப்புறமா இந்த நகை மருமகளுக்கு தான் சேரணும். அந்த நகையை திறந்து பார்த்தா அது பளபளன்னு ஜொலிக்குது. அத பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு அத்தை, அப்படியே புதுசு மாதிரியே இருக்கு. ஆமாமா, ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன வயசுல எப்போ பார்த்ததா ஒரு ஞாபகம். கோமலி, அடுத்து நம்ம வீட்ல வரப்போற பண்டிகைக்கு இத நீ போட்டுக்கோமா. இந்த வீட்டோட மருமகனி, உன்னோட கழுத்துல இந்த மாலை இருந்தா பார்க்க கௌரவமா இருக்கும். அம்மா சொன்னதை கேட்டு ராஜேஷ், அம்மா எடுத்த முடிவு சரியான முடிவுதான். அது மட்டும் இல்ல, இந்த மாலை கோமலியோட கழுத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் கோமலி வெக்கத்துல தலையை குனிஞ்சா. ஆனா சுஜாதாவோட முகம் மட்டும் வாடி போச்சு. அம்மா எல்லாத்தையும் அவளுக்கே கொடுக்கறாங்க, ஏன் பொண்ணுக்கு கொடுக்க கூடாதா, மருமகளுக்கு தான் கொடுக்கணுமா அப்படின்னு அவ யோசிக்க ஆரம்பிச்சா. அவ உள்ளுக்குள்ள கோவமா இருந்தாலும் வெளியில சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அதனால யாருக்கும் எதுவுமே தெரியல. அடுத்த நாள் காலையில, அம்மா அந்த மாலையை ஒரு தடவை கொடுக்கறியா? ஒரே ஒரு தடவை கழுத்துல போட்டு பாத்துக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே போடணுங்கிற ஆசை இருந்துச்சு. அதுல என்னம்மா இருக்கு, இது உனக்கு சேரலனாலும் நீயும் இந்த குடும்பத்து பொண்ணு தானே, போட்டு பாத்துக்கோ. சுஜாதா அந்த மாலையை எடுத்துட்டு போய் அவ ரூம்ல அவ கழுத்துல மாட்டிக்கிட்டு கண்ணாடியில பார்த்து சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறமா அதை கழட்டி கட்டிலே வச்சுட்டு அவ குளிக்கிறதுக்காக போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சூரியகாந்தம், சுஜாதா அந்த மாலையை பீரோக்குள்ள வச்சுட்டல. ஐயோ, கட்டில வச்சுட்டு குளிக்க போனமா, வைக்க மறந்துட்டேன், இரு கொண்டு வரேன் அப்படின்னு ரூமுக்கு வந்து பார்த்தா சுஜாதா. ஆனா அந்த மாலை கட்டில்ல இல்ல. அம்மா, கட்டில வச்சிருந்த மாலையை காணோம். என்னது இது, சரியா பாரு, அது எங்க போயிட போகுது. இருங்க அண்ணி, நானும் தேடுறேன், நீங்க பதட்டப்படாதீங்க. அப்படி 3 பேரும் சேர்ந்து அந்த ரூம்ல தேட ஆரம்பிச்சாங்க. கட்டிலுக்கு கீழே போர்வையெல்லாம் எடுத்து உதறி பீரோல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாங்க. அப்போ சூரியகாந்தத்துடைய முகத்துல பழைய அந்த கோவம் எல்லாமே லைட்டா எட்டி பார்த்துச்சு. அவங்க கோமலிய சந்தேகமா பார்த்தாங்க. கோமலி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடெல்லாம் பெருக்குனது நீதானே? இந்த ரூம்ல அந்த மாலையை நீ பாத்தியா? ஐயோ இல்லாத்த, நான் இங்க வந்து குப்பியை பெருக்கிட்டு போனது உண்மைதான். ஆனா அந்த மாலையை நான் பார்க்கல. இல்லம்மா, கோமலிதான் என் ரூமுக்குள்ள வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த மாலை காணாம போச்சு. ஒருவேளை பத்திரமா எங்கேயாவது எடுத்து வச்சிருக்காளோ என்னவோ. கேளு. அண்ணி, ஏன் இப்படி பேசுறீங்க? நான் எதுக்காக எடுத்து வைக்க போறேன்? அத்தை அதை எனக்கு கொடுக்குறேன்னு தானே சொன்னாங்க. ஆமா, உனக்கு தான் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனா பண்டிகை வரைக்கும் உன்னால தாக்கு பிடிக்க முடியலையா? யாரும் இல்லாத நேரமா பார்த்து எடுத்து போட்டுக்கிட்டியா? அம்மா, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? கோமலியோட நல்ல குணம் உங்களுக்கு தெரியாதா? 2 நாளைக்கு முன்னாடி கூட அவளை பத்தி நல்லபடியா பேசுனீங்க. இப்ப என்ன ஆச்சு? சூரியகாந்தம், அவசரப்படாத. வீட்டில் எங்கேயோ தான் அந்த மாலை இருக்கும், தேடலாம். அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு மேல பழிய போட்டு எதுக்காக அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துற? நீங்க எல்லாரும் அவ பக்கமா தான் பேசுறீங்க. அது என்ன சாதாரண மாலையா? அதுல இருக்கிறது அத்தனையும் வைரங்க. அத்தை, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. அந்த வைர மாலையை விட எனக்கு உங்க நம்பிக்கை ரொம்ப முக்கியம். உண்மையிலேயே நான் அதை எடுக்கல அத்தை. வீட்டுல ஒரு நொடியில சூழ்நிலையே மாறி போச்சு. எல்லாருமே ஒருத்தங்களை இன்னொருத்தங்க சந்தேகமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. கோமலி ஒரு மூலையில உட்காந்து அழ ஆரம்பிச்சா. ராஜேஷ் கோமலிய சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தான். அப்ப ராமாராவ் அந்த ரூம் முழுக்க செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாரு. அவருடைய பார்வை அந்த ரூம்ல இருக்கிற பழைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல போச்சு. ராஜேஷ், கொஞ்சம் எங்க வா. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை கொஞ்சம் நகர்த்தி பாரு. அங்க ஏன் இருக்க போகுது? அதை நகர்த்துறது ரொம்ப கஷ்டம். நாம முயற்சி பண்ணி பார்க்கலாம். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அப்பா புள்ள 2 பேரும் கஷ்டப்பட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை நகர்த்தி பார்த்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரி செவுத்துக்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சின்ன கேப்ல அந்த மாலை இருந்துச்சு. அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. பாத்தியா சூரியகாந்தம், சுஜாதா அந்த நகையை டேபிள்ல வச்சிருக்கும் போது அது தெரியாம கீழே விழுந்துட்டு இருக்கு போல. அதுக்குள்ள சண்டைய போட்டுட்டியே. அதை பார்த்ததுமே சூரியகாந்தம் வெக்கப்பட்டு தலைகுனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நொடி அவசரப்பட்டு கோவப்பட்டதுனால மருமகளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டாங்க. சுஜாதாவும் அவளுடைய பொறாமையும் சின்ன சுயநலமும் எவ்வளவு பெரிய சண்டையா மாறி நிக்குது அப்படின்னு வருத்தப்பட்டா. என்ன மன்னிச்சிடுமா, எனக்கு மூளை கெட்டு போச்சு. என் பொண்ணு சொன்னதை கேட்டு நான் உன்னை சந்தேகப்பட்டிருக்க கூடாது. உன்ன மாதிரி ஒரு நல்ல மருமகளை நான் தேவையில்லாம திட்டிட்டேனே, என்ன மன்னிச்சிடுமா. கோமலி,
நீ மன்னிக்க வேண்டியது எங்க அம்மாவை இல்ல, என்ன. நான் பண்ணதுதான் தப்பு. அந்த வைரமாலையை உனக்கு கொடுக்கறாங்க அப்படின்னு ஒரு சின்ன பொறாம எனக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் அதை காணோம் அப்படின்ன உடனேயே நீ எடுத்துட்டியோ என்னமோன்னு சண்டை போட்டுட்ட. ஐயோ, எதுக்காக 2 பேரும் என்கிட்ட இப்படி மன்னிப்பு கேக்குறீங்க? இது என்னோட வீடு. நீங்க எல்லாரும் எனக்கானவங்க. இப்படி நமக்குள்ள எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கலாமா? அதான் மாலை கிடைச்சிச்சுல்ல, அதுவே போதும். தயவு செஞ்சு இன்னைக்கு நடந்ததை பத்தி இனி எப்பவுமே பேச வேண்டாம். கோமலியோட பெரிய மனசை பார்த்து அந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. உடனே சூரியகாந்தம் அந்த வைர மாலையை எடுத்து கோமலியோட கழுத்துல போட்டு அழகு பார்த்தாங்க. அந்த நொடி அந்த வீட்டுல சுயநலமோ பொறாமையோ எதுவுமே இல்ல. அவங்க எல்லாருக்கும் நடுவுல இருந்தது வெறும் பாசம் மட்டும்தான், தூய்மையான பாசம். பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வந்த மருமக, பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போன பொண்ணு, 2 பேருமே அந்த வீட்டுக்கு 2 கண்ணுன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. வைரமாலை கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த வீட்டுல எல்லாருக்குள்ளாரையும் இருக்கிற அன்பு அதிகமாச்சு. சுஜாதாவுக்கு பொறாமையெல்லாம் போய் கோமலி மேல நல்ல மரியாதையும் வந்துச்சு. அப்படி சூரியகாந்தம் அவங்களுடைய 2 பொண்ணுங்களையும் ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. சுஜாதா பிறந்த வீட்டுக்கு வந்த அந்த 1 வாரமும் முடிஞ்சு போச்சு. கடைசியில் அவ கிளம்புற நாளும் வந்துருச்சு. வீட்டுல இருக்கிற எல்லாருடைய முகத்திலையும் அந்த கவலை தெரிஞ்சுது. அன்னைக்கு காலையில அந்த வீடு முழுக்க தெரியாத ஒரு அமைதியால நிறைஞ்சு போச்சு. சுஜாதா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டியாமா? உங்க மாமனாருக்கும் மாமியாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு மைசூர் பாக் செஞ்சு வச்சிருக்கேன், அதை எடுத்து வச்சுக்கோ. டிரைவரை வண்டியை வேகமா ஓட்ட வேண்டான்னு சொல்லு. பொறுமையா ஓட்டிக்கிட்டு போய் பத்திரமா போக சொல்லு. சரிம்மா. இந்த தடவை பிறந்த வீட்டுக்கு வந்ததுல எனக்குள்ள நிறைய மாற்றம் வந்திருக்கு. முக்கியமா நீ, கோமலி, அப்பா, ராஜேஷ் எல்லார பத்தியும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க எல்லாராலையும் என் வாழ்க்கையில நிறைய மாற்றமும் வந்திருக்கு. உடனே போய் தான் ஆகணுமா அண்ணி? நீங்க வீட்டில் இருந்தா வீடே கலகலப்பா இருக்கும். நம்ம 2 பேரும் நேற்று விளையாடின விளையாட்டை முழுசா முடிக்கவே இல்லை. அதுக்குள்ள திடீர்னு இன்னைக்கு வீட்டுக்கு போறேங்கிறீங்க. அந்த விளையாட்டை யார் விளையாடுறது? இருக்கணும்னு எனக்கும் இருக்கு கோமலி. ஆனா அங்க நிறைய வேலை இருக்குல்ல. நான் மறுபடியும் இன்னொரு நாள் வரேன். அடுத்த தடவை நான் வரும்போது உனக்கு பிடிச்ச மாதிரி வளையல் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். அதோட இந்த நெக்லஸையும் சேர்த்து போட்டா ரொம்ப அழகா இருக்கும். இந்த நெக்லஸ் எப்பவுமே உன் கழுத்துலயே இருக்கட்டும். ஹலோ. அத்தை சொல்லுங்க. இதோ இப்பதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு? அப்படியா? ஆனா அத்தை, எதுக்கு இவ்வளவு அவசரமா? பூஜை வேலையெல்லாம் நான் வந்து பார்த்துப்பேன்ல. நான் இல்லையா? ஓ சரிங்க அத்தை. ஃபோன் பேசி வச்சதுக்கு அப்புறமா சுஜாதாவோட முகமே வாடி போச்சு. கொஞ்சம் நெஞ்சம் இருந்த சந்தோஷமும் ஒரு நொடியில மறைஞ்சு போயிடுச்சு. அதை பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்னவோ ஏதோ அப்படின்னு நினைச்சாங்க. என்னாச்சு சுஜாதா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உங்க அத்தை என்ன சொன்னாங்க? ஏதோ பதட்டமா பேசிக்கிட்டு இருந்த போல. ஒன்றும் இல்லைம்மா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டில் ஏதோ பூஜையாமா. சொந்தக்காரங்க எல்லாரையும் வர சொல்லிட்டாங்களாமா. அதான் என்னை இப்பவே கிளம்பி வான்னு சொல்றாங்க. அதனால என்ன அண்ணி, இதுல பதட்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க எப்படியும் கிளம்பிதானே நிக்கிறீங்க. அது இல்ல கோமலி, நம்ம வீட்டில் எல்லாரையுமே அவங்க பூஜைக்கு வர சொல்லி சொல்றாங்க. அதுலயும் முக்கியமா அம்மா வந்து பூஜைக்கான வேலை எல்லாத்தையுமே அவங்களே பார்க்க சொல்றாங்க. உங்க அம்மா பெரியவங்க, அவங்களுக்கு அனுபவம் இருக்கு, அவங்க வந்தா பூஜையை சரியா செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன வர சொன்னாங்களா? எதுக்கு? அதான் அந்த வீட்டோட மருமக நீ இருக்கல்ல, அப்ப எல்லாத்தையும் பொறுப்பா நீ செய்ய போற. கல்யாணமாகி 10 வருஷம் ஆனாலும் இன்னும் அவங்களுக்கு உண்மையில நம்பிக்கை வரலையா? அதைத்தாம்மா நானும் சொன்னேன். நான் இருக்கேனே அத்தை, நான் பார்த்துக்க போறேன்னு சொன்னா உனக்கு பூஜையை பத்தியெல்லாம் எதுவும் தெரியாது. பூஜை பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது. உனக்கு பூஜை பாத்திரத்தை எது எங்க வைக்கணும் அப்படின்னும் தெரியாது. போன வருஷம் வரலட்சுமி விரதத்துக்கு கலசத்தை எந்த பக்கம் வச்சா சரியா இருக்குன்னு கூட உனக்கு தெரியல அப்படின்னு என்ன ரொம்ப அவமானப்படுத்துறாங்கம்மா. ஐயோ, அப்படியே சொன்னாங்க. அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்ல அண்ணி. எனக்கு தெரிஞ்சு பூஜையை சரியா நடத்தணும் அப்படிங்கிற பயம்தான் இப்படி பேச வைக்குது. அப்படி இல்லை கோமலி, கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆனாலும் என்னை வெளியாள் மாதிரி தான் நடத்துறாங்க. எப்பவும் ஏதாவது ஒரு குறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்வையில என்னைக்குமே நான் அந்த வீட்டோட ஆளா ஆக முடியாது. அதனாலதான் ஒவ்வொன்றுத்துக்கும் எங்க அம்மாவை அவங்க கூப்பிடுறாங்க. அவங்க எப்பவுமே என்ன கஷ்டப்படுத்துறது, என் பிறந்த வீட்டோட மானத்தை வாங்குறது, அது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. பொண்ணு கவலைப்படுறத பார்த்து சூரியகாந்தத்துக்கு மனசெல்லாம் வலிச்சுது. ஏன்னா
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன் மருமகளான கோமலிய அவங்க அப்படிதான் கஷ்டப்படுத்தினாங்க. அதை நினைச்சு அவங்க ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. கவலைப்படாதம்மா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஒரு தடவை உங்க அத்தையோட இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. அவங்க வயசானவங்க, அவங்களுக்குன்னு நிறைய பழக்க வழக்கம் எல்லாமே இருக்கும். அதை உடனே அவங்களால மாத்திக்க முடியாது இல்லையா? அதுக்குன்னு என்னை நம்பி எந்த வேலையும் கொடுக்கல அப்படின்னா நான் எப்படிமா எல்லாத்தையும் கத்துக்கிறது? எனக்குன்னு ஒரு அடையாளம் எப்ப கிடைக்கும்? எப்பவுமே ஏதோ தெரியாதவளாவே இருக்கணுமா? உண்மைதான். ஆனா அடையாளத்துக்காக அவங்க கிட்ட சண்டை போட முடியாது இல்லையா? நாம பொறுமையா தான் இது எல்லாத்தையும் சம்பாதிக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோமலியை கூட நான் இதே மாதிரி தானே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தேன். அவ செய்யற வேலை சரியா இல்லைன்னு குறையா சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ எனக்கு புரிய வச்சு இப்போ ஜெயிக்கலையா? அந்த மாதிரி நீயும் பொறுமையா புரியவே. ஆமாம்மா, உங்க அம்மா சொல்றது உண்மைதான். பெரியவங்களை மாத்துறது ரொம்ப கஷ்டம். நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி திறமையா குடும்பத்தை நடத்தணும். ஒருவேளை கோவப்பட்டா நம்ம வாழ்க்கையே வீணா போயிடும். அண்ணி, இதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நீங்க சரின்னு சொன்னா அந்த யோசனைய நான் சொல்றேன். என்ன கோமலி அது? என்னவா இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருந்தா சொல்லு. நீங்க முதல்ல உங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணி நீங்க சொன்ன மாதிரியே எங்க அம்மாவை நான் கூட கூட்டிக்கிட்டு வரேன், அவங்க வந்து எல்லா வேலையும் பார்த்துப்பாங்கன்னு சொல்லுங்க. அப்போ அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதேபடி நீ முதல்ல வந்து நின்னுக்கிட்டு இருக்க, மறுபடியும் எங்க அம்மா கிட்ட தான் எல்லா வேலையும் சொல்ல சொல்ற. அப்போ நான் இந்த வேலையை செய்ய முடியாதா? ஐயோ அண்ணி, நான் சொல்ல வரத கேளுங்க. அத்தை உங்க வீட்டுக்கு உங்க கூட வருவாங்க. ஆனா அங்க எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் உங்களை செய்ய சொல்லுவாங்க. அதாவது வேலையை கத்து கொடுக்கறது அத்தை, செய்ய போறது நீங்க தான். அப்போ உங்க அத்தை வந்து கேட்கும்போது சுஜாதாவுக்கு நான் தான் எல்லாத்தையும் கத்து கொடுக்கறேன், என் பார்வையில் அவ எல்லாத்தையுமே சரியாதான் செய்வா, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இப்படி கத்து கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு அத்தை சொல்லுவாங்க. இது மூலமா நமக்கு 2 லாபம் கிடைக்கும். அது என்னன்னா, ஒண்ணு உங்க அத்தை விருப்பப்பட்டபடி பூஜை நல்லபடியா நடக்கும். இன்னொன்னு, எல்லா வேலையும் நீங்க தான் செஞ்சீங்க அப்படிங்கிறதுனால சொந்தக்காரங்க முன்னாடி உங்களுக்கு ஒரு அடையாளமும் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அப்ப உங்க அத்தைக்கு உங்க மேல நம்பிக்கையும் வரும். கோமலி சொன்ன அந்த ஐடியா எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. முக்கியமா சுஜாதாவோட முகத்துல ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுது. அவளுடைய பிரச்சனைக்கு நல்ல பரிகாரம் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவ ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. நீ சொன்ன யோசனை ரொம்ப நல்லா இருக்கு கோமலி. நீ எனக்கு தங்கச்சி மாதிரி என் பிரச்சனைக்கு ரொம்ப பெரிய தீர்வை கொடுத்துட்ட. இத என்னால மறக்கவே முடியாது. அப்பாடா, இப்பதான் என் மனசுக்குள்ள இருந்த பெரிய பாரமே இறங்குன மாதிரி இருக்கு. பாத்தியா என் மருமக எவ்வளவு புத்திசாலின்னு? சரி நீ போமா, உன் பின்னாடியே உங்க வீட்டுக்கு நான் வரேன். உன்னோட புகுந்த வீட்டுல நீ தலை நிமிர்ந்து நடக்கிற மாதிரி நான் செய்யறேன். நீ எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாத. அக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அம்மாவும் கோமலியும் உனக்கு எப்பவுமே துணையா இருப்பாங்க. நீ எதை பத்தியும் யோசிக்காத, நிம்மதியா கிளம்பு. புது உற்சாகத்தோட சந்தோஷமா சுஜாதா அவளுடைய புகுந்த வீட்டுக்கு கிளம்புனா. சொன்ன மாதிரியே சுஜாதா போனதும் பின்னாடியே சூரியகாந்தமும் சுஜாதாவோட வீட்டுக்கு போனாங்க. கோமலி போட்டு கொடுத்த திட்டத்தின்படி சூரியகாந்தம் பூஜையை எப்படி செய்யணும் அப்படின்னு சுஜாதாவுக்கு கத்து கொடுக்க சுஜாதா தான் அந்த பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சா. அதை பார்த்து சுஜாதாவோட மாமியாருக்கு ஆச்சரியமும் ஆனந்தமும் ரெண்டுமே வந்துச்சு. ஹலோ அண்ணி, எப்படி இருக்கீங்க? பூஜை நல்லபடியா நடந்துச்சா? ஆமா, அத்தை நல்லா இருக்காங்களா? பூஜை நல்லபடியா முடிஞ்சது கோமலி. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எங்க மாமியார் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. வந்த சொந்த பந்தத்துக்கு முன்னாடி என் மருமக ரொம்ப திறமைசாலி, அவ தான் பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சா, எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா செஞ்சிருக்கிறதா பாராட்டினாங்க. சொந்த பந்தத்துக்கு முன்னாடி என்ன தடவையா எங்க மாமியார் புகழ்ந்து பேசினாங்க. அதை கேட்டப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு தெரியுமா? இப்ப எது செய்யணும்னாலும் என்னையே செய்ய சொல்றாங்க எங்க மாமியார். பாத்தியா கோமலி, என் பொண்ணு அவளுடைய மாமியாருடைய இதயத்தை ஜெயிச்சிட்டா. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பண்ணோம். சுஜாதா எந்த சின்ன வேலை செஞ்சாலும் ஆஹா ரொம்ப நல்லா செஞ்சிருக்க, அப்படியே என்ன மாதிரியே செஞ்சிருக்கன்னு நான் புகழ்ந்தேன். அதை பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் அத்தை. நீங்க கத்து கொடுக்க அண்ணி எல்லா வேலையும் செஞ்சிருவாங்கன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு அவங்க வீட்டுல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தங்களும்
இன்னொருத்தங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நிரூபிச்சிருந்தாங்க. ஒரு நாள் சூரியகாந்த கோமலி 2 பேருமே சமையல் அறையில சமைச்சுக்கிட்டே சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்துக்கிட்டு இருந்த ராமாராவுக்கு இந்த குடும்பம் இப்பதான் முழுமையடைஞ்சிருக்கு அப்படின்னு தோணுச்சு. அவரு சந்தோஷப்பட்டாரு. அப்படி அந்த குடும்பமே சந்தோஷமா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராஜேஷ் அன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு வந்தான். அன்னைக்கு அவன் கொஞ்சம் குழப்பத்தோட தான் இருந்தான். அவனுடைய முகத்துல இருக்கிற ஒரு குழப்பத்தை பார்த்து கோமலி அவன்கிட்ட இப்படி கேட்டா, என்னங்க, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எதுவும் இல்லை கோமலி. இது ஒரு நல்ல வாய்ப்பு, நம்ம எல்லாருக்கும் முக்கியமான வாய்ப்பு. என்னடா ராஜேஷ், என்ன சொல்ல வர? எங்களை பதட்டமாக்காம சொல்ல வந்ததை சீக்கிரமா சொல்லு. அம்மா, எங்கள் கம்பெனியிலேருந்து சென்னையில் ஒரு புது பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பிரான்ச் ஹெட்டாக ப்ரொமோஷன் கொடுத்து அனுப்புகிறாங்க. அட, இது நல்ல செய்தி தானடா. என் புள்ள இவ்வளோ பெரிய ஆளாகிறான்னா அது சந்தோஷப்பட வேண்டிய செய்தி தானே? ஆமாப்பா, ஆனால் அதுக்கு நாங்கள் இங்கேருந்து சென்னைக்கு போக வேண்டியது இருக்குமே. அந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. சூரியகாந்தத்துடைய முகத்துல இருந்த சந்தோஷம் மறைஞ்சு போயிடுச்சு. கோமலிக்கும் என்ன பண்றது அப்படின்னே புரியல. அப்பதான் அவளுடைய கொடுமையான மாமியார் நல்ல தாயா மாதிரி அவளை நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அவங்கள விட்டுட்டு போறத நினைச்சு அவ ரொம்பவும் கவலைப்பட்டா. என்னடா சொல்ல வர? அப்படின்னா இந்த ஊரு நாங்க எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ போக போறியா? அப்படி இல்லைம்மா, வேலையில் முன்னேற இது ஒரு நல்ல வாய்ப்பு. மறுபடியும் இதே மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. அப்படின்னா உன்னோட வளர்ச்சிக்காக பெத்த அப்பா அம்மாவை விட்டுட்டு போறவளுக்கு வந்துட்டியா? அப்படி நினைக்காதீங்க அத்தை. அவருடைய எண்ணம் அது இல்லை. ஆனா அவருடைய வாழ்க்கையில வளர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? எனக்கு எந்த வளர்ச்சியும் வேண்டாம். என் புள்ள என் மருமக என் கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலே போதும். இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க 2 பேரும் எங்கேயும் போகவும் கூடாது. சூரியகாந்தம், கவலைப்படாத. அவன் சொல்றதையும் கொஞ்சம் கேள. அவன் வாழ்க்கையை பற்றியும் நாம கொஞ்சம் யோசிக்கணும் இல்லை? எதிர்காலங்கிறது அப்பா அம்மாவை விட்டுட்டு போறதா? ஏன் நம்மள நல்லபடியா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அவன்கிட்ட இல்லையா? அம்மா, நீ கவலைப்படாதம்மா. உன்னையும் அப்பாவையும் நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை. அதனால தான் இந்த ஆஃபருக்கு ஓகே சொல்லலாமா நோ சொல்லலாமான்னு யோசிக்கிறேன். இதை பற்றி கோமலிக்கிட்ட பேசி ஒரு முடிவெடுக்கலான்னு தான் இருக்கேன். அன்னைக்கு ராத்திரி யாரும் சரியா சாப்பிடக்கூட இல்லை. அவங்கவுங்க ரூமுக்குள்ள போய் எல்லாரும் அமைதியாக தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. சூரியகாந்தத்துக்கு அவங்க புள்ளையும் மருமகளும் அவங்கள விட்டுட்டு போறதுல சுத்தமா விருப்பமே இருக்கல. என் புள்ள என்னை விட்டு விலகி போறான் அப்படின்னு அவங்களுக்குள்ள பயம் உருவாச்சு. இது எல்லாத்தையுமே கோமலியும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தா. அவளுக்கும் தான் மாமனார் மாமியார் 2 பேரையும் விட்டுட்டு போறதுல சுத்தமா விருப்பமே இருக்கல. அடுத்த நாள் காலையில கோமலி சூரியகாந்தம் 2 பேருமே சமையலறையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஒருத்தவங்களோட இன்னொருத்தங்க பேசிக்கல. ஆனா அந்த அமைதி கோமலிக்கு சுத்தமா பிடிக்கல. அத்தை, தயவு செஞ்சு இப்படி பேசாம அமைதியா இருக்காதீங்க அத்தை. நீங்க அமைதியா இருக்கிறது இந்த வீட்டுக்கு சுத்தமா செட்டே ஆகாது. நீங்க எப்பவுமே ஏதாவது கலகலப்பா பேசிக்கிட்டே இருக்கணும். உங்களை மீறி நாங்க எதையுமே செஞ்சிட மாட்டோம். அவரு இந்த ப்ரமோஷன் வேண்டான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவனுடைய வளர்ச்சிய நான் தடுக்கிறேன் அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்ல? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லாத. அவர் மேல வச்சிருக்கிற பாசத்தினால தான் நீங்க அப்படி சொல்றீங்கன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுஜாதா அண்ணியோட விஷயத்துல நீங்க எவ்வளவு நல்லபடியா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தீங்க. அவங்க மாமியார் வீட்டுல ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க தவிச்சிங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது உங்க புள்ளியோட விஷயத்துல ஏன் இப்படி இருக்கீங்க? பொண்ணுங்கிறவ கல்யாணத்துக்கு அப்புறமா இன்னொரு வீட்டுக்கு போயிடுவா. ஆனா புள்ளைங்கிறவன் அப்படி இல்லைல்ல. அவன் எங்க கூட தானே இருக்கணும். தனியா போயிட்டா அன்பு பாசம் இல்லாம போயிடுமா என்ன? அண்ணி வேற வீட்டுக்கு போனாலும் உங்க மேல பாசத்தோடு தானே இருக்காங்க. அதே மாதிரி தான் உங்க பிள்ளையும். நாங்க சென்னைக்கு போனாலும் கூட எங்க மனசெல்லாம் இங்க தான் அத்தை இருக்கோம். உங்க பிள்ளை எப்பவுமே ஒரு நல்ல இடத்துக்கு வரணும். அப்படி அவர் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து நல்ல வாழ்க்கைய வாழ்ந்தா தானே பெத்தவங்களா அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கோமலி சொன்ன வார்த்தைகள் சூரியகாந்தத்துக்கு ஆமா உண்மைதான் அப்படின்னு தோணுச்சு. உண்மைதான். பொண்ணு வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிற நாம புள்ளைய மட்டும் ஏன் தோக்கடிக்க நினைக்கிறோம்? புள்ளையும் வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டாமா?
அவனை வெற்றி அடைய வைக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க. நீ சொல்றது உண்மைதான் கோமலி. என்னோட அன்பு, என்னுடைய பயம் அவனுடைய வளர்ச்சியை எக்காரணத்தை கொண்டு தடுக்கக்கூடாது. நீ போய் ராஜேஷை கூட்டிட்டு வா. ராஜேஷ், நீ அந்த ப்ரமோஷனை ஏத்துக்கோ. என்னை பத்தியும் உங்க அப்பாவை பத்தியும் நீ எதுவும் யோசிக்காத. பசங்களோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுற அப்பா அம்மால நாங்களும் இருக்கோம். அவங்களுடைய இறகுகளை வெட்டி அவங்கள பறக்க விடாம செய்யறதுல எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது. நீ சந்தோஷமா அந்த வேலைக்கு போ. உண்மையாவாமா? ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ ஒத்துக்க மாட்டியோன்னு டென்ஷன் ஆயிட்டேன். ஆனா அத்தை, உங்க 2 பேரும் விட்டுட்டு போறத நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கே அத்தை. யாரு விட்டுட்டு போக சொன்னாங்க? இப்ப கையில ஸ்மார்ட் போன் இருக்கு. தினமும் 2 நேரம் வீடியோ கால் பண்ணி பேசுங்க. அதே மாதிரி பண்டிகைக்கு ஏதாவது விசேஷத்துக்கு நீங்க 2 பேரும் இங்க ஓடி வந்துடணும். அப்படியே எங்களுக்கும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க மாமனாரும் நானும் 2 பேரும் உங்க கூட வந்து இருக்கிறோம். அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லையா? சூரியகாந்தா சொன்னதை கேட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சாங்க. ஒரு பெரிய பிரச்சனைக்கு ரொம்பவும் சுலபமா ஒரு யோசனையை சொல்லிட்டாங்க அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. உறவுகள் தூர தூரமா இருந்தா பாசம் போயிடாது, இன்னும் அவங்களுக்குள்ள இருக்கிற பாசம் அதிகமாகும் அப்படிங்கறது அந்த குடும்பத்துல எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி சூரியகாந்தம் ஒரு தாயாவும் ஒரு மனைவியாவும் ஒரு மாமியாராவும் அந்த குடும்பத்தை நல்ல வழியில கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. ராஜேஷ் சென்னைக்கு போறதுக்கு சூரியகாந்தம் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டதுனால அந்த வீட்டுல மறுபடியும் சந்தோஷம் வந்துச்சு. ஆனாலும் மருமகளும் பிள்ளையும் போக போறாங்க அப்படிங்கிற சோகம் சூரியகாந்தத்துக்குள்ள இருந்துச்சு. பிள்ளையும் மருமகளும் தூரமா போக போறாங்க அப்படிங்கிற அந்த யோசனையே சூரியகாந்தத்தையும் ராமராவையும் ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. ஆனா பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக அந்த கவலையை அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. ராஜேஷும் கோமலியும் சென்னைக்கு போற நாள் நெருங்கிக்கிட்டு இருந்ததுனால வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்துச்சு. தினமும் சூரியகாந்த கோமலிக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து வாழ்க்கையில தனியா இருக்கும்போது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கோமலி, புது இடத்துக்கு போக போறீங்க. அங்க எந்த பொருளும் எப்படி கிடைக்கும் எங்க கிடைக்கும் எதுவும் உங்களுக்கு தெரியாது. அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஊறுகாய் வத்தல் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, நீங்க போய் அங்க வாழ போற 1 மாசத்துக்கான மளிகை சாமான் எல்லாத்தையுமே நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். 1 மாசத்துல அங்க எது எங்க கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஐயோ, எதுக்கு அத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நீங்க தனியா செஞ்சிருக்கீங்க? உங்களை விட்டுட்டு போறத நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அத்தை. தினமும் காலையில நீங்க போடுற காஃபியை குடிக்காம எனக்கு அந்த நாளே விடியாது. இங்க பாரு கோமலி, நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி. பொண்ணு தனியா கொடுத்தன போனானா அவளுக்கு ஒரு அம்மாவா என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையுமே நான் உனக்கும் செய்யணும் இல்லையா? உடம்ப நல்லபடியா பாத்துக்கோ, இவனையும் சரியா பாத்துக்கோ. வேலை வேலைன்னு சாப்பிடாம விட்டுற போறான். நேரத்துக்கு சரியா சாப்பாடு கொடு. ஆமாமா கோமலி, இந்த பையன் ஆஃபீஸ் வேலைன்னு உன்னை கூட கவனிக்க மாட்டான். அதனால அவன் மேல கோவப்படாத. அவனையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பார்த்து நல்லபடியா நடந்துக்கோ. அவன் வளர்ந்துருக்கானே தவிர குழந்தைதான். ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுமா. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. கோமலிய நான் நல்லபடியா பாத்துக்கறேன். நீங்க 2 பேரும் இங்க கவனமா இருங்க. அம்மா எப்பவும் கோவப்படுவாங்க. அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கோங்கப்பா. போதுண்டா, என்னை பாத்துக்க எனக்கு தெரியும். உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு. அங்க போய் என் மருமகளை ஏதாவது கஷ்டப்படுத்தின அப்புறம் ஒரு அம்மாவா நான் அங்க வந்து நிப்பேன். கடைசியில் அவங்க போற நாளும் வந்துருச்சு. ராஜேஷ் கோமலி 2 பேரும் அவங்க பொருட்களை எல்லாத்தையுமே காலில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. சூரியகாந்தத்தோட கண்ணுல கண்ணீர் இருந்தாலும் அவங்க ரொம்பவும் தைரியமா, சரி கிளம்புங்க, ராகு காலம் பிறந்துட போகுது. அங்க போனதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு வீடியோ கால் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு தெரியும் நீங்க பத்திரமா போயிட்டீங்க அப்படின்னு. சரிங்க அத்தை, நீங்க பார்த்து இருந்துக்கோங்க. மாமாவை நல்லபடியா பார்த்துக்கோங்க அத்தை. அப்படியே நேரத்துக்கு நேரம் 2 பேரும் சரியா சாப்பிடுங்க. காரை அந்த தெருவை தாண்டி போற வரைக்குமே சூரியகாந்த ராமாராவ் வெளியில நின்று அந்த காரையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்தா வீடே வெறிச்சோடி போயிருந்த மாதிரி அவங்களுக்கு இருந்துச்சு. அன்னைக்கு நாள் பூரா சூரியகாந்த ராமாராவ் 2 பேரும் சரியா பேசிக்க கூட இல்ல. இந்த பக்கம் சென்னைக்கு வந்த ராஜேஷ் கோமலி 2 பேரும் ஒரு அழகான அபார்ட்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. அவங்க வீட்டு பால்கனில இருந்து கடல் கூட அழகா தெரிஞ்சுது. வீடு பார்க்க அழகா இருந்துச்சு. ஆனா புது சூழ்நிலை, புது ஆட்கள், அது கோமலிக்கு ஏதோ வித்தியாசமா தான் இருந்துச்சு. ராஜேஷ்
அடுத்த நாள் காலையிலேயே கிளம்பி அங்கிருந்து ஆபீஸ்க்கு போயிட்டான். ராஜேஷ் போனதுக்கு அப்புறமா கோமலி வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சா. அவ்வளோ பெரிய வீட்டுல நாள் முழுக்க அவ தனியா இருந்ததுனால அப்ப அவங்க மாமியார் வீடு ஞாபகத்துக்கு வந்து கண்ணெல்லாம் ஈரமாச்சு. என்னம்மா கோமலி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வீட்டு வேலை முடிஞ்சுதா? வீடு பெருசா இருக்கு, பால்கனியும் ரொம்ப நல்லா இருக்கு, கடல் கூட தெரியுது போலியே, நல்லா சில்லுன்னு காத்து வீசுதா? வீடு இப்பதான் எல்லாத்தையும் ஏற கட்டிக்கிட்டு இருக்கேன் அத்தை. ஆமா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சாப்பிட்டீங்களா? ஆமா, மாமா எங்க அத்தை? சாப்பிட்டேன். அவர் எங்க போவாரு? டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்க இல்லாத குறை நல்லாவே இங்க தெரியுது. வீடே ரொம்பவும் அமைதியா இருக்கு. சரி, சமையல் என்ன பண்ண? கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்க கத்துக்கிட்டியா? இன்னைக்கு நாங்க வெளியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் அத்தை. வீட்டை இன்னும் ஏற கட்டல. மளிகை பொருளெல்லாம் எதுல எது இருக்குன்னு எதுவுமே தெரியல. அட, வெளியில ஏன் வாங்கி சாப்பிட்றீங்க? அது உடம்புக்கு நல்லதில்ல. நாளைக்குலேருந்து மெதுவா வீட்லயே சமைக்க ஆரம்பிச்சிடு. என்ன குழம்பு பண்றதுன்னு தெரியலனா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் ஏதாவது சொல்றேன். சரி, ராஜேஷ் வீட்டுக்கு வந்துட்டானா? இன்னும் அவர் வரவே இல்லை அத்தை. ஆஃபீஸில் வேலை ஏதோ அதிகமாக இருக்காமா, அதனால ராத்திரி வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு இப்போதான் ஃபோன் பண்ணி சொன்னார். இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ராஜேஷ் காலையில் ஆஃபீஸ்க்கு போனால் நைட்டு தான் வீட்டுக்கு திரும்பி வருவான். கோமலிக்கு வீட்டில் இருந்து ரொம்பவும் போர் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்து ஃப்ளாட்காரங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைச்சாலும் அவங்க எல்லாரும் எப்பவுமே கதவை சாத்திக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள்ல சூரியகாந்தத்துக்கிட்ட பேசும்போது தான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கும். அத்தை, இங்க பால் சுத்தமா நல்லாவே இல்லை, பாக்கெட்ல தண்ணி மாதிரி வருது. நம்மனா பக்கத்து தெருவில் போய் பசும்பால் வாங்கிட்டு வந்து செய்வோம். ஆமா, அதே மாதிரி அங்க யாராவது பசும்பால் விற்கிறாங்களா அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோ. ஆமா, நீ சாப்பிட்டியா இல்லையா? முகம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? ஆள் பார்க்க இழைச்ச மாதிரி வேற இருக்க. சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அத்தை. ஆனா நம்ம வீட்டில் நம்ம எல்லாரும் ஒன்றா உக்காந்துக்கிட்டு சாப்பிடும் போது கிடைக்கிற சந்தோஷம் இங்கே தனியாக உட்காந்து சாப்பிட்றதுல கிடைக்கிறதில்ல. அதனால சாப்பாடு வாயில் வச்சாலும் கூட தொண்டையில் இறங்கவே மாட்டேங்குது. எனக்கு தெரியுமா, தனியாக வாழ கற்றுக்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியுது. கவலைப்படாத. சாயந்தரம் ராஜேஷ் வீட்டுக்கு வந்ததும் வெளியில் கூட்டிகிட்டு போக சொல்லு. அப்படியே அங்கே பீச்சுக்கு போங்க. அப்போ கொஞ்சம் மனசுக்கு இதமாக தான் இருக்கும். அதுக்கு அவருக்கு எங்க அத்தை டைம் இருக்கு? காலையில் ஆஃபீஸ்க்கு போனால் ராத்திரி தான் வீட்டுக்கே வராரு. இப்போல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கூட அவருக்கு வேலை அதிகமாக இருக்காமா. அன்னைக்கு ராத்திரி ராஜேஷ் வீட்டுக்கு வந்ததும் கோமலி ராஜேஷ் கிட்ட போய் இப்படி சொன்னான். என்னங்க, தினமும் இவ்வளோ லேட்டாக வந்தீங்கன்னா எப்படிங்க? ஒரு நாள் பூரா தனியாக இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்க. யாருமே பேச்சு துணைக்கு கூட இங்கே ஆட்கள் கிடையாது. நான் என்ன தினமும் செவத்துங்க கூடவா பேச? எனக்கு புரியுது கோமலி, இது புது பிரான்ச் இல்லையா, அதனால செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ, உன்னை கண்டிப்பா வெளியில கூட்டிட்டு போறேன். வாரத்தில் ஒரு நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா? நீங்க தானே என்னை இங்கே கூட்டிட்டு வந்தீங்க. அப்போ என்னை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குல்ல. என்ன சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது உங்களுடைய கடமை தானே? கோமலி, புரிஞ்சுக்கோ, நான் மட்டும் என்ன வேணும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம எதிர்காலத்துக்காக தானே உழைச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கணும்ல. அப்படி ரெண்டு பேருக்கு நடுவுல சின்னதா ஒரு வாக்குவாதம். அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் சரியா சாப்பிடாமே படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில கோமலி எப்பவும் போலவே சூரியகாந்தத்துக்கிட்ட வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கும்போது கோமலியோட முகத்துல இருக்கிற ஒரு கவலைய சூரியகாந்தம் கவனிச்சாங்க. கோமலி, என்னாச்சு? கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? ராஜேஷ் உன்னை திட்டுனானா? நீ ராத்திரியெல்லாம் அழுதுகிட்டு இருந்தியா? காரணம் இல்லாம நான் அழல அத்தை. என்னோட கஷ்டத்தை அவரு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னு தோணுச்சு. என்னை கூட்டிட்டு வந்து தனியா விட்டுட்டாரோ அப்படின்னு தோணுச்சு. அடியே பைத்தியக்காரி, அவன் போயிருக்கிறது புது ஆஃபீஸ் தானே, அங்க எல்லாத்தையும் அவன் செட் பண்ணிக்க வேண்டாமா? அவனை நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும். அப்படியே உன்னோட கஷ்டத்தையும் அவன் புரிஞ்சு நடந்துக்கணும். உட்காந்து பேசினா தீராது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கிடையவே கிடையாது. சரி, நீ ஃபோனை வை, நான் உனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். டே ராஜேஷ், என்னடா இது? கோமலியை தனியாக வீட்டில் விட்டுட்டு நீ ஆஃபீஸ் வேலைன்னு இருந்துட்டா எப்படி? அவருடைய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நீ தானே அங்கிருந்து பார்த்துக்கணும். ப்ரமோஷன் வந்துச்சுன்னு பொண்டாட்டியை மறந்துட்டியா? வீட்டில் பொண்டாட்டி கவலையோடு இருந்தா நீ வாழ்க்கையில் எப்படிடா முன்னேற முடியும்? ஐயோ அம்மா, நீயுமா என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. இங்க வேலை ப்ரெஷரு அதிகமாக இருக்குமா, என்னால் எதுவும் செய்ய முடியலை. எனக்கு உன்னோட நிலைமை புரியுது. ஆனால் எவ்வளவுதான் வேலை இருந்தாலும்
ஒரு நாளில் 1 மணி நேரம் அந்த பொண்ணுக்காக ஒதுக்க முடியாதா? அந்த பொண்ணு கூட உட்காந்து பேச முடியாதா? இப்படியே இருந்த அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகுறது? இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போ. அந்த பொண்ணை வெளியில் எங்கேயாச்சும் கூட்டிக்கிட்டு போ. இங்கே பாரு, தனியாக இருக்கீங்க, தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணிக்காதீங்க. அம்மா சொன்னதை கேட்டு ராஜேஷ் அவனுடைய தவற புரிஞ்சுக்கிட்டான். அன்னைக்கு சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரமாவே வீட்டுக்கு போய் கோமலி கிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை பக்கத்துல இருக்கிற பீச்சுக்கு கூட்டிக்கிட்டு போனான். அங்க அமைதியா இருக்கிற பீச்சில் அந்த அலைகளோட சத்தத்துல 2 பேரும் மனசை விட்டு பேசிக்கிட்டு மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சாங்க. கோமலி, வேலை வேலைன்னு சொல்லி உன்னை நான் ரொம்ப அலட்சியப்படுத்திட்டேன்ல. இனிமே அப்படி பண்ண மாட்டேன். உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன். எனக்கு அது தெரியுங்க. நீங்க வேணும்னு எதுவும் பண்ணல. ஆனா என்ன பண்றது, அங்க அத்தை மாமா கூட கலகலப்பா இருந்துட்டு இங்க தனியா வந்து இருக்கும்போது அவங்க ஞாபகம் வருது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அப்படின்னா ஒன்று பண்ணலாமா? அடுத்த மாதம் அப்பா அம்மாவை வர சொல்லலாம். அவங்க வந்தால் உனக்கும் துணையாக இருக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். உண்மையாவாங்க? அத்தை மாமா இதுக்கு ஒத்துப்பாங்களா? ஊரை விட்டுட்டு இவ்வளோ தூரம் வருவாங்களா? அவங்கள ஒத்துக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ராஜேஷ் சொன்ன மாதிரியே அப்பா அம்மாவை சென்னைக்கு வர சொல்லி ஒத்துக்க வச்சான். அவங்க வராங்க அப்படின்றத கேள்விப்பட்டு கோமலி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. மாமனார் மாமியார் வராங்கன்னு வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாத்தையுமே செஞ்சு வச்சா. அடடா, வீடு பார்க்க ரொம்ப பெருசா அழகா இருக்கு. பால்கனில கடல் கூட ரொம்ப தெளிவா தெரியுது போல. ஆனா நம்ம வீடு மாதிரி இல்ல. நம்ம வீட்டுல இருக்கிற கலை இந்த வீட்டுல இல்ல. எல்லா வீடும் ஒரே மாதிரி எப்படி இருக்கும் சூரியகாந்தம்? பட்டணத்தில் இப்படித்தான். வீடு அழகாக இருக்கும், காத்தும் வெளிச்சமும் நல்லபடியாக வீட்டுக்குள்ளே வரும். அத்தை, ரொம்ப தூரம் பஸ்ல வந்திருப்பீங்க, ரொம்ப டயர்டா இருக்குல்ல? உங்களுக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஸ்பெஷலா உங்களுக்காக ஃபில்டர் காஃபி தூள் வாங்கி வச்சிருக்கேன். அந்த இரும்பு பெட்டி மேலே கீழே போறத பார்த்து என் இதயம் அப்படியே நின்று போச்சு தெரியுமா? இங்க வர்றதுக்கு படிக்கட்டுலாம் இல்லையா? இருக்கா அத்தை, ஆனா இது 5வது மாடி இல்லையா? அவ்வளோ தூரம் ஏறி வர்றது கஷ்டம். எல்லாமே தானா பழகிடும். மாமனார் மாமியார் வந்ததுனால அந்த வீடு மறுபடியும் ரொம்ப கலகலப்பா மாறுச்சு. சூரியகாந்தம் ஊர்ல இருந்து கொண்டு வந்த காய்கறி, அரிசி, பருப்பு எல்லாத்தையும் வச்சு அந்த கிச்சனை ரொப்பிட்டாங்க. கோமலியோட முகத்துல இருக்கிற சோகமெல்லாம் போய் இப்போ சந்தோஷம் தெரிஞ்சுது. கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா அபார்ட்மெண்ட்ல கம்யூனிட்டி கெட் டுகெதர் ஏற்பாடு பண்ணாங்க. ஒவ்வொரு ஃப்ளாட்ல இருந்தும் யாராச்சும் ஏதாச்சும் சமைச்சு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அத்தை, ஞாயிற்றுக்கிழமை ஏதோ பார்ட்டியாமா, நம்ம என்ன சமைச்சு எடுத்துட்டு போக? இந்த தடவை நாம பலகாரம் எதுவும் செஞ்சு எடுத்துட்டு போக வேண்டாம். என்கிட்ட இதுக்கு வேற யோசனை இருக்கு. இது எங்க அம்மா சொல்லி கொடுத்தது. பலா பிஞ்சி குழம்பு. அந்த குழம்பு கறி குழம்பு மாதிரி இருக்கும். இந்த பட்டணத்துல யாரும் அதை சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க. பலா பிஞ்சி குழம்பா? நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லையே. நல்லா இருக்குமா அத்தை? நான் பண்ணா எல்லாமே நல்லா இருக்குன்னு உனக்கு தெரியும் இல்லையா? எப்படி பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லி சூரியகாந்தம் போய் பலா பிஞ்சை வெட்டி போட்டு குழம்பு செஞ்சாங்க. அந்த குழம்போட வாசம் அந்த வீடு முழுக்க பரவுச்சு. அன்னைக்கு பாட்டிக்கு அவங்க செஞ்ச பலா பிஞ்சு குழம்பை எடுத்துட்டு போனாங்க. அதை பார்த்தவங்க எல்லாருமே என்னவோன்னு நினைச்சாங்க. ஆனா சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறமா அதை விட வேற எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. முக்கியமா அந்த பாட்டிக்கு வந்திருந்த ஒரு விஐபியோட வைஃப், அவங்க அந்த குழம்பு சாப்பிட்டு பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அவங்க சென்னையில ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து, வணக்கங்க, இந்த குழம்பு யார் வச்சது? நான் எத்தனையோ குழம்பு சாப்பிட்டு பார்த்துருக்கேன், ஆனால் எந்த மாதிரி ஒரு டேஸ்டான ஒரு குழம்பு இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. இது என்ன குழம்பு? இது என் மருமக பண்ண பலா பிஞ்சு குழம்பு. நான் சொல்ல சொல்ல அவ செஞ்சது. உங்க 2 பேர் கையில ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. நான் இந்த மாதிரி எல்லாரும் மறந்து போன பழைய உணவுகளை தான் என்னுடைய ரெஸ்டாரண்ட்ல எல்லாருக்கும் கொடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து என் கூட ஒர்க் பண்றதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா? என்னது, வேலையா? ஐயோ, நான் வேலையெல்லாம் செய்ய மாட்டேங்க. நான் வீட்டு வேலை மட்டும்தாங்க செய்வேன். ஏன் முடியாது? உன்னால எல்லாமே முடியும். மேடம், என் மருமக கொஞ்சம் தயங்குறா. கிராமத்து பொண்ணு இல்லையா? நீங்க என்னன்னு சொல்லுங்க, அவளால முடியும். அவன் நிச்சயமா செய்வா. இங்க பாருங்க மேடம், நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சமையல் எல்லாத்தையுமே எங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ஷெஃபுங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உங்களுக்கு கிராமத்து சமையல் எல்லாம் தெரியும் இல்லைங்களா? அதை நீங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தா எங்க ரெஸ்டாரண்ட்ல அதை நாங்கள் செய்ய ஆரம்பிப்போம்.
அதுக்கு உங்களுக்கு நாங்க எவ்வளவு வேணும்னாலும் பணமும் கொடுக்குறோம். கோமலி, இது நல்ல வாய்ப்பு தான். எங்க அம்மாவும் உன் கூட இருக்காங்கல்ல, பேசாம ஒரு கை பார்த்துடு. அத்த, நீங்க என்ன சொல்றீங்க? பிறந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு பொண்ணோட திறமை தெரியாது. மாமியார் வீட்டுக்கு வந்தாதான் அந்த பொண்ணோட திறமை எல்லாமே வெளியில வரும். நான் தான் உன் கூட இருக்கேன்ல, இந்த வாய்ப்பை நாம விட்டுற வேணாம். நான் உன் கூடவே இருந்து உனக்கு ஹெல்ப்பும் பண்றேன். நீ எல்லாத்தையுமே செய்யலாம். மாமியார் சொன்ன வார்த்தையினால கோமலிக்குள்ள தைரியமும் வந்துச்சு. அதனால அவ அந்த ஆஃபருக்கு சரின்னு ஒத்துக்கிட்டா. அப்படி அன்னைக்கு அந்த அபார்ட்மெண்ட்ல வச்ச கெட் டுகெதர்ல கோமலி அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு சாதாரண பொண்ணா இல்லாம அடுத்து வளரப்போற பெரிய பிசினஸ் உமனா அறிமுகமானா. அங்க அவளுடைய தனிமை எல்லாமே மறைஞ்சு போய் அந்த இடத்துல அவளுக்குன்னு புதிய அடையாளமும் புதிய லட்சியமும் வந்தது. அப்படி வீட்டோட மருமகளா இருந்தவ இப்போ ஒரு பிசினஸ் விமனா மாற போறா. இந்த புது உலகத்துல அவ எப்படி சாதிக்க போறா? மாமியார் சூரியகாந்தம் மருமகளுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்களா, இல்ல அவங்களுக்கு நடுவுல ஏதாவது புது சண்டை ஏதாச்சும் வருமா? திருமதி மேனன் கொடுத்த வாய்ப்பால சூரியகாந்த கோமலியோட வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற சமையலறை அவங்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுத்துச்சு. சூரியகாந்தத்துடைய திறமையும் கோமலிக்கு கத்துக்கணும் அப்படின்னு இருக்கிற ஆர்வமும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பெரிய பலமாவே அமைஞ்சுது. சூரியகாந்தம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்ச அந்த கிராமத்து சமையலுக்கு எல்லாருமே ஆதரவு கொடுத்தாங்க. கோமலி, இன்னைக்கு மேகசைன்ல உன்னை பத்தி படிச்சேன். அதுல உன்னை பத்தி எவ்வளோ பெருமையா போட்டிருக்காங்க தெரியுமா? அதை படிக்கும்போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அத்தை தாங்க. அவங்க மட்டும் இல்ல அப்படின்னா என்னால இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்க முடியாது. உனக்குள்ள திறமை இருந்ததுனாலதான் இதெல்லாம் நடந்துச்சு கோமலி. இல்லனா இதெல்லாம் நடந்திருக்குமா சொல்லு? என் மருமக ரொம்பவும் திறமைசாலிதான். சூரியகாந்தம், இங்க ஊர்ல எல்லாருமே உன்னை பத்தியும் மருமகளை பத்தியும் தான் பேசுறாங்க. நீங்க 2 பேரும் எப்போ டிவியில வருவீங்கன்னு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ இல்லாம வீடு வீடா இல்ல. சீக்கிரம் வந்துடு. வரேங்க. இங்க கோமலிக்கு எல்லாமே கொஞ்சம் பழகட்டும். அவளுக்கு எல்லாத்தையுமே பழக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் ஊருக்கு வந்துடுறேன். இப்படி எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருந்த நேரத்துல அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. திருமதி மேனன் ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலை வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்ல இப்போ இருக்கிற மாடர்ன் சமையல் இருக்கணும், அந்த காலத்து கிராமத்து சமையலும் இருக்கணும்னு நினைச்சாங்க. சூரியகாந்தம், கோமலி, இந்த ஃபெஸ்டிவல்ல முக்கியமானவங்க நீங்க தான். ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன். நீங்க சமையல் பழசா இருந்தாலுமே பிரசன்டேஷன் புதுசா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல? அது எப்படி மேடம்? அதிரசத்தை அதிரசமா தான் வைக்கணும். அதுக்கு மேல கிரீமு போட்டு கேக் மாதிரி வைக்க முடியாது இல்லைங்களா? எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தது நல்லது. அப்படி இல்லாத ஒருவேளை இவங்க சொல்றது நாம பரிமாற விஷயத்துல சின்ன சின்ன மாற்றங்களை கேக்குறாங்க போல. இப்ப உதாரணத்துக்கு நாம எண்ணெய் கத்திரிக்காவை செஞ்சு மண்பானையில போட்டு அதுக்கு பக்கத்துல சுட சுட சுட்ட புல்காவை வைக்கலாம். அப்போ அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? எக்ஸாக்ட்லி, நீங்க சொல்றது கரெக்ட் தான் கோமலி. இந்த பிரசன்டேஷன் விஷயத்த நான் உங்ககிட்ட விட்டுடுறேன். உங்க அத்தை எப்பவும் போல சமைக்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னது சூரியகாந்தத்தோட மனசுக்குள்ள அம்பு குத்துன மாதிரி இருந்துச்சு. சமையல் என்னுடையது, பெருமை மட்டும் என் மருமகளுக்கா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு யோசனையும் வந்துச்சு. இத்தனை நாள் நான் அனுபவத்துல கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே கத்து கொடுத்தா பெருமை மட்டும் தான் மருமகளுக்கே வருது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள வந்தாலும் அவங்க வெளியில அதை காட்டிக்கவே இல்லை. இப்படி அந்த ஃபெஸ்டிவலும் ஸ்டார்ட் ஆச்சு. அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே இந்த மசாலாவை அரைச்சிருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உப்பு பத்தல. உன்னோட நினப்பு பூரா அந்த ப்ரெசன்டேஷன் மேலே இருந்தா சமையல் மேலே எப்படி இருக்கும்? நான் கற்றுக் கொடுத்தது எல்லாத்தையுமே மறந்துட்டு போலியே. ஐயோ, நீங்க சொன்ன மாதிரி தான் அத்தை செஞ்சேன். ஒருவேளை எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கும், என்னை மன்னிச்சிடுங்க. பாத்தியா, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பொறுமை இல்லை, அவசரம்தான் அதிகம். அதனால தான் நான் சொல்றது, நான் சொல்றபடி கேளுங்க, நீங்களா எந்த ஒரு முடிவுக்கும் வராதிங்க அப்படின்னு. அன்னையிலிருந்து சூரியகாந்தம் கோமலிக்கு சொல்லிக் கொடுக்கறதுல எல்லாமே தப்பு தப்பா சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சில ரெசிபியில உப்பு அதிகமா போட சொன்னாங்க. சில ரெசிபியில முக்கியமான மசாலாவை போட மறந்த மாதிரி நடிச்சாங்க. கடைசியில அந்த பழிய கோமலி மேல தூக்கி போட ஆரம்பிச்சாங்க. கோமலி அவ சமைக்கிற சமையல் ஏன் சரியா இருக்க மாட்டேங்குது, நான் தான் சரியா சமைக்க மாட்டேங்கிறனோ அப்படின்னு நினைச்சு அவளுடைய நம்பிக்கையை இழந்துகிட்டு இருந்தா. இந்த மாற்றத்தை ராஜேஷும் கவனிச்சுக்கிட்டு இருந்தான். கோமலி,
என்னாச்சு? இப்பெல்லாம் நீ சமைக்கிறதுல அந்த பழைய டேஸ்ட்டு இருக்க மாட்டேங்குது. அம்மா கூட அதான் சொல்றாங்க. உனக்கு உடம்பு எதனா சரியில்லையா? எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க. அத்தை சொல்லி கொடுக்குற மாதிரி தான் நான் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா சமையல் சரியா வர மாட்டேங்குது. என்கிட்ட எங்கேயோ தப்பு இருக்கு போல. சரி சரி, பயப்படாத. அம்மாவுக்கு சமையல்ல நல்ல அனுபவம் இருக்கு. நீ தான் சரியா கேட்க மாட்டேங்கிறன்னு நினைக்கிறேன். அம்மா சொல்றத கேட்டு சரியா சமையல் பண்ணு. புருஷனும் அப்படி பேசினதை கேட்டு கோமலிக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாச்சு. இப்படியே அந்த ஃபெஸ்டிவல் நாளும் வந்துருச்சு. ரெஸ்டாரண்ட்ல மீடியா கூட்டமே நின்னுக்கிட்டு இருந்துச்சு. எல்லாருமே சூரியகாந்த என்ன சமைச்சு கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா சூரியகாந்தம், கோமலி 2 பேரும் வாங்க. முக்கியமான டிஷ்ஷான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப தூக்கி போடணும் போல. என்னாச்சு? என்ன நடந்துச்சு? அதில் காரம் அதிகமாயிடுச்சு. யாராலையும் சாப்பிட முடியல. யாரோ எதையோ இதில் மாற்றி கலந்துட்டாங்க போல. நான் ஏற்கனவே இவகிட்ட சொன்னேன், பிரசன்டேஷன்ல மேல இருக்கிற கவனத்தை கொஞ்சம் சாப்பாடு மேலேயும் செலுத்து அப்படின்னு. ஆனா சாப்பாட்டு மேல இவளுக்கு கவனமே இல்ல. இவ தான் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது தப்பா சமைச்சிருப்பா. கடைசியில என் மான மரியாதை எல்லாத்தையுமே வாங்கிட்டா. அத்தை, நான் எதுவும் பண்ணல அத்தை. நான் அந்த குழம்பு பக்கம் போக கூட இல்ல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. இப்ப யார் மேல தப்புன்னு யோசிக்கலாம் நேரம் இல்ல. நம்மளுடைய முக்கியமான சமையலே இப்ப வீணா போயிருக்குன்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படி எல்லாருமே என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது சூரியகாந்தம் அவங்க பெருமைப்படுத்துறதுக்கு இதுதான் நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினைச்சாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு இன்னொரு 1/2 மணி நேரம் அவகாசம் கொடுங்க. அதுக்குள்ள மறுபடியும் இந்த சமையலை நான் சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன். என் அனுபவத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? சூரியகாந்தம் அந்த கிச்சனை அவங்க ஆக்கியபை பண்ணிக்கிட்டு எல்லார்கிட்டயுமே வேலையை சொல்லிக்கிட்டு நெருப்பு மாதிரி அவங்களும் வேலை செஞ்சாங்க. ஆனா எதிர்பாராத ஒரு நிகழ்வு தான் நடந்துச்சு. அங்க இருந்த ஹெட் ஷெஃப் கிச்சன்ல இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை செக் பண்ண ஆரம்பிச்சான். அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல காரத்தை யார் அவ்வளோ போட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வத்தை காட்டினான். அந்த ஃபுட்டேஜ்ல எல்லாரும் வெளியில போனதுக்கு அப்புறமா சூரியகாந்தன் தான் நேரா வந்து அந்த கத்திரிக்காய் தொக்குல காரத்தை போட்டதை அவன் கண்டுபிடிச்சான். கோமலிய மட்டம் தட்டி எல்லாரும் அவளை திட்டுறத பார்த்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவங்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத ஷெஃப் புரிஞ்சுக்கிட்டான். உடனே அந்த வீடியோ ஃபுட்டேஜை அவன் அவங்க ஓனருக்கும் அனுப்புனான். சூரியகாந்தம், நீங்க ரொம்ப பெரிய நடிகை தான். நீங்க இன்னைக்கு பண்ண இந்த வேலையால ரெஸ்டாரண்ட் மானம் தான் போச்சு. உடனே நீங்க எல்லாருமே இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில போங்க. என்ன சொல்றீங்க மேடம்? நான் உங்க ஹோட்டலோட மானத்தை காப்பாத்தினா நீங்க இப்படி சொல்றீங்க? திருமதி மேனன் அவங்க போன்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை சூரியகாந்தத்துக்கு காட்டினாங்க. அதை பார்த்த உடனே சூரியகாந்தத்துக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றது அப்படின்னே புரியல. அவங்க முகம் வாடி போச்சு. வசமா மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வெக்கப்பட்டு தலகுனிஞ்சாங்க. அதை பார்த்து கோமலி, ராஜேஷ் 2 பேருமே எதுவுமே பண்ண முடியாம நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சமையல் அறையில இருந்த வேலைக்காரங்க எல்லாருமே அவங்கள ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆமா, இதெல்லாம் உண்மையாம்மா? நீ ஏம்மா இப்படியெல்லாம் பண்ண? ஏன் அத்தை இப்படி பண்ணீங்க? என்ன உங்க பொண்ணுன்னு சொன்னீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது எனக்கு இப்படி ஒரு கெட்ட பேரை எதுக்காக வாங்கி கொடுத்தீங்க? அப்படி நீங்க கோவப்படுற அளவுக்கு நான் என்ன அத்தை தப்பு பண்ணேன்? ச்சே, உன்னை போய் இந்த பொண்ணு நம்பினாலேம்மா. நீ அவளுக்கு நல்லது பண்ணுவேன்னு நம்பி தானே உன் கூட இருந்தா. ஆனா அவளுடைய வளர்ச்சி உன் கண்ணை உறுத்த ஆரம்பிச்சிடுச்சா? அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணலான்னு பாத்தியா? உன் முகத்தை கூட பார்க்க எனக்கு விருப்பம் இல்லைம்மா. நாங்கள் உங்களை ஒரு குருவா பார்த்தோம் மேடம். ஆனால் உங்கள் மருமகளுக்கே நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. நீங்கள் பண்ணது பெரிய தப்பு. கோமலி, இப்போ நடந்ததுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் நீதான் தப்பு பண்ணிட்டு தான் நினச்சி உன்னை வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன். ஆனால் உங்கள் அத்தை தான் தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க இங்கே இருக்க வேண்டாம். ஆனால் உனக்கு எப்பவும் போலவே எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறேன். உன் முடிவை நீ இப்போவே சொல்லு. என்னை மன்னிச்சிடுங்க மேடம். இப்போ எந்த முடிவும் எடுக்கிற சூழ்நிலையில நான் இல்லை. எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க. அந்த நாள் கோமலிக்கு என்ன பண்றதுன்னு புரியாம இருக்கிற ஒரு நாள். ஒரு பக்கம் அவ வாழ்க்கையில வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு, இன்னொரு பக்கம் அம்மாவா நினைச்ச தான் அத்தை அவளை ஏமாத்தினது. என்ன பண்றது அப்படின்னு புரியாம அவ கண்ணுல கண்ணீரோட அங்கிருந்து வெளியில போயிட்டான். அவளுக்கு துணைய ராஜேஷும் போயிட்டான். அவமானத்தை தாங்க முடியாம சூரியகாந்தம் தனியா மெதுவா நடந்துக்கிட்டு தலை குனிஞ்சுக்கிட்டு ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க.
வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீடே அமைதியா தான் இருந்துச்சு. சூரியகாந்தா அவங்க ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ராஜேஷ் கோவத்துல ஹால்ல அங்க இங்கன்னு நடந்துக்கிட்டு இருந்தான். கோமலி நடந்தது எல்லாத்தையுமே நினைச்சு ரொம்பவும் வருத்தத்துல இருந்தா. இனி வேற வழி இல்லை கோமலி, நாம அம்மாவை ஊருக்கே அனுப்பலாம். நாளைக்கு காலையிலேயே ஃபர்ஸ்ட் பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணுறேன். இனி அவங்க நம்ம கூட இருக்கிறதுக்கு அருகதையானவங்க இல்லை, அதனால் அவங்கள ஊருக்கு அனுப்பிடுவோம். வேணாங்க, கோவத்துல எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. வேண்டாமா, இன்னுமா நீ அவங்க மேலே நம்பிக்கை வச்சிருக்க? அவங்க உன் வாழ்க்கையை கெடுக்க பார்த்தாங்க. அவங்க கெடுக்க பார்த்தது என்னமோ உண்மைதான். ஆனா எதுக்காக அவங்க அப்படி பண்ணாங்கன்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? என்னை பெத்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்ட என்னுடைய அத்தை திடீர்னு ஏன் இப்படி மாறினாங்க? அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு, ஒரு பெருமை இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு வர்றதை பார்த்து தானே, அதனால தானே அவங்க அவங்களையும் அறியாம இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்படி நாம அவங்கள பழிவாங்க நினைச்சோம்னா அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க எப்போ பரிதாபப்படுவாங்க? அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிற? அவங்க பண்ணதெல்லாம் மறந்துட்டு சாதாரணமாக என்ன இருக்க சொல்கிறியா? அது என்னால் முடியாது. நான் அப்படி சொல்ல வரலங்க. ஆனா அதுக்காக அவங்கள தண்டிக்கிறது சரியான வகை இல்லை. நான் நாளைக்கு மேனன் மேடம் கிட்ட போய் பேசுறேன். அவங்க கிட்ட என்ன பேச போற? வேலையை வேணான்னு சொல்ல போறியா? பைத்தியக்காரத்தானே பண்ணாத, கடவுள் கொடுத்த வாய்ப்பு இது. வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு கண்டிஷன் தான் போட போறேன். அது நம்ம அத்தை சம்மந்தப்பட்டது தான். வெற்றிங்கிறது குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக வரக்கூடாது. அது நல்லா இருக்காது. நம்ம குடும்பத்தை பிரிக்கிற அந்த வெற்றி எனக்கு வேண்டாங்க. கோமலி சொன்னது கேட்டு ராஜேஷால எதுவுமே பேச முடியல. அவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா கூட தன் தாயை பத்தி கோமலி இந்த அளவுக்கு யோசிக்கிறத பார்த்து அவன் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். அடுத்த நாள் காலையில ஸ்ரீமதி மேனன் கிட்ட பேசுறதுக்காக கோமலி போனா. வாங்க கோமலி, நேத்து ஒரு குழப்பமான நாளாவே இருந்திருக்கும்ல உங்களுக்கு. இப்போ நீங்க முடிவு சொல்ல தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, எங்க ரெஸ்டாரண்ட்டை ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் மேடம். ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்ன கண்டிஷன் அது? சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். என்னோட அத்தையும் என் கூட சேர்ந்து இங்க வேலை பார்க்கணும் மேடம். நீங்க கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது இனி எந்த தைரியத்தோட அவங்க கூட சேர்ந்து நீங்க சமைக்க போறேன்னு சொல்றீங்க? மறுபடியும் துரோகம் பண்ண மாட்டாங்களா? அவங்க பண்ணது தப்பா இருக்கலாம், ஆனா அவங்க தப்பானவங்க இல்ல. அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாம எல்லாமே எனக்கு வருதோ அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்கள இந்த மாதிரி ஒரு தப்பான வழியில தப்பான வேலையை செய்ய வச்சுது. என் கூடவே இருந்து என்னோட பார்வையில எங்க அத்தை வேலையை பார்ப்பாங்க மேடம். நீங்க சம்பளத்தை வேணும்னாலும் குறைச்சிக்கிறதுனா குறைச்சிக்கோங்க. அவங்க செய்யற எல்லாத்துக்குமே நான் பொறுப்பேத்துக்கிறேன். தயவு செஞ்சு எங்க அத்தைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு மருமகளா, ஒரு மகளா இந்த வாய்ப்பை நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எங்க அத்தைக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுங்க. இன்னொரு தடவை தப்பு நடந்தா நாங்க 2 பேருமே இங்கிருந்து போயிடுறோம். நீங்க சமையல திறமைசாலின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்களுக்கு இவ்வளோ பெரிய மனசு இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரிங்க கோமலி, உங்க திறமை எங்களுக்கு பயன்படும். அதனால நீங்க போடுற கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இன்னொரு தடவை நம்ம ரெஸ்டாரண்ட்ல எந்த விதமான தப்பும் நடக்கக்கூடாது. ரொம்ப நன்றி மேடம். உங்க நம்பிக்கைய நான் நிச்சயமா காப்பாத்துவேன். கோமலி வீட்டுக்கு திரும்ப வந்து ஸ்ரீமதி மேனன் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ராஜேஷ் கிட்ட வந்து சொன்னா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு கோமலி? எங்கள் அம்மா உனக்கு ஏற்கனவே துரோகம் பண்ணதை மறந்துட்டு இப்போ அவங்கள மறுபடியும் கூடவே வச்சுக்கிறேன்னு சொல்கிற. இதுல என்னங்க தப்பு இருக்கு? தப்பு பண்ணவங்கள நாம ஒதுக்கி விட்டுட்டோம்னா அவங்க திருந்த மாட்டாங்க. அந்த கோவமும் அவங்க மனசுக்குள்ள இருந்து இன்னும் தப்பான வழியில தான் அவங்க போவாங்க. அந்த மாதிரி அவங்கள நாம மாத்திர வேணாம். அவங்க எனக்கு மாமியார் மட்டும் இல்லைங்க, எனக்கு அவங்க அம்மா தான். அதனால அவங்க இல்லாம நான் சந்தோஷமாலாம் வாழ முடியாதுங்க. அத்தை, நாங்க பேசுனது நீங்க கேட்டிருப்பீங்க. நான் மேடம் கிட்ட பேசினேன் அத்தை. நாம 2 பேரும் சேர்ந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கலாம். என்ன மன்னிச்சிடுமா. உன்ன மாதிரி ஒரு மருமகளை அந்த கடவுள் எனக்கு கொடுத்ததுக்கு நான் சந்தோஷப்படணும். ஆனா என்ன மாதிரி மாமியார் உனக்கு ஏன் வந்தான்னு தான் தெரியல. ஆனா இவ்வளோ அவமானத்துக்கு அப்புறமா மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட் வாசலை என்னால் மிதிக்க முடியாது. என்ன இப்படியே விட்டுடுமா. நீங்க பண்ணது தப்பு தான். இப்போ நீங்க அங்க வரலனா அது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற தண்டனை. அந்த தண்டனையால உங்களுக்கு பெருசா ஒன்றும் வரப்போறதில்ல.
கஷ்டம் மட்டும்தான் வரும். அதுக்கு பதிலா என் கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தீங்கன்னா மறுபடியும் நீங்க நல்ல மாமியார் அப்படிங்கிற பேரை வாங்கலாம். உங்க மருமகளுக்கு இன்னும் நிறைய பெருமைங்க வந்து சேரும். ஒருவேளை நீங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இதுக்கப்புறமா நானும் அங்க போகமாட்டேன். எனக்கும் அந்த வேலை வேணாம் அத்தை அப்படின்னு கோமலி சொன்னதை கேட்டு சூரியகாந்தம் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு போக விருப்பம் இல்லை. ஆனா எழுந்த கௌரவம் மரியாதைய மீண்டும் பெறுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. அதனால சூரியகாந்தம் யோசிக்க ஆரம்பிச்சு கடைசியில ஒரு முடிவும் எடுத்தாங்க. கோமலி போட்ட அந்த கண்டிஷன் அறையில இருக்கிற அமைதியை உடைக்கிற இடி மாதிரி வந்து விழுந்துச்சு. வெளியே இதை கேட்டுக்கிட்டு இருந்த ராஜேஷ் ரொம்பவும் ஆச்சரியத்துல இருந்தான். அவமானத்துல தவச்சுக்கிட்டு இருந்த சூரியகாந்தம் மருமக சொல்றத நம்புறதா வேணாமா, இதுல எவ்வளவு உண்மை இருக்கு அப்படின்னு ரொம்பவும் குழப்பத்துல இருந்தாங்க. மறுபடியும் அந்த நரகத்துக்கு கைய பிடிச்சுக்கிட்டு கூட்டிக்கிட்டு போறேன்னு சொல்ற மருமகளோட பேச்சு அவங்களுக்கு அந்த சந்தேகத்தை வர வச்சுது. மருமக நம்மள மறுபடியும் நாம திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாளா, இல்ல கூட்டிட்டு போய் இன்னும் அவமானப்படுத்த பாக்குறாளா அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. உனக்கு உண்மையிலேயே அறிவு இருக்கா கோமலி? உன்னை என்ன சொல்றதுனே தெரியல. அவங்க அத்தனை பேருக்கு முன்னாடி உன்னை ஒரு குற்றவாளியா ஆக்க பார்த்தாங்க. அவங்கள மறுபடியும் கூடவே வச்சுக்கிறேன்னு சொல்றியே, மறுபடியும் அவங்க அதையே செய்ய மாட்டாங்கன்னு என்ன கேரண்டி? இது அறிவில்லாத தானே இல்லைங்க, நம்பிக்கை. இதே அத்தை தானே என்ன அவங்களுடைய மருமகளை பார்க்காம என்ன அவங்க பொண்ணா பார்த்தாங்க. அவங்க பண்ண நல்லது எல்லாத்தையுமே அவ்வளோ சீக்கிரம் என்ன மறந்துட சொல்றீங்களா? அவங்க என்னை எந்த அளவுக்கு நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்கன்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்கள விட்டுட முடியாது. அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு நான் அவங்கள என் கூடவே தான் கூட்டிக்கிட்டு போவேன். கோமலி, நீ அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற, ஆனா அவங்க பண்ண தப்புக்கு என்னாலேயே அவங்கள மன்னிக்க முடியல. நீ இப்போ மன்னிக்கிறேன்னு சொல்றத உண்மையிலேயே என்னால சுத்தமா ஏத்துக்க முடியல. மன்னிக்கிறதோ மன்னிக்காததோ உங்க விருப்பம். ஏன்னா அவங்க உங்க அம்மா, ஆனா எனக்கு அவங்க என் அத்தை. இந்த வீட்டுக்கு அவங்க தான் பெரியவங்க. அவங்க ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிலாம் அவங்களுக்கு தண்டனையே என்னால கொடுக்க முடியாது. அவங்க பண்ண தப்புக்கு அவங்க கையாலேயே நான் பரிகாரத்தை பண்ண வைக்கலான்னு தான் நினைக்கிறேன். அத்தை, நான் உங்ககிட்ட கேட்க வரல, சொல்ல வந்திருக்கேன். நாளைக்கு காலையில சரியா 9 மணிக்கு நீங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நான் சொல்ற வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. ரெஸ்டாரண்ட்ல நான் உங்களுக்கு மேடம், நீங்க எனக்கு உதவி தான் வந்து செய்ய போறீங்க. நீங்க இதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டாதான் நான் அந்த வேலைக்கே போவேன். இல்லனா வாங்க நாம எல்லாரும் கிளம்பி நம்ம ஊருக்கே போயிடலாம். இங்க யாரும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி கோமலி ஸ்ட்ரிக்டா பேசினதை கேட்டு அதே நேரத்துல தான் மருமக அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து அவங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. தன்னோட மருமகளை நான் கஷ்டப்படுத்தியிருந்தாலும் அவ அவங்கள விடாம புடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத சூரியகாந்தம் உணர்ந்தாங்க. இது அவங்களுக்கு ஒரு அக்னி பரீட்சை மாதிரி தான் இருந்துச்சு. அமைதியா இருக்கிறத விட இந்த அக்னி பரீட்சையில எப்படியாவது தேர்ச்சி அடையணும்னு அவங்க நினைச்சாங்க. சரிம்மா, நான் வரேன். அந்த ஒத்த வார்த்தையில கோவத்துல ராஜேஷ் அவனுடைய ரூமை விட்டு வெளியில போயிட்டான். கோமலி பெருசா ஒரு பெருமூச்சை விட்டுட்டு மாமியாருடைய அறையை விட்டு வெளியில வந்துட்டான். அன்னைக்கு ராத்திரி யாருமே கொஞ்சம் கூட தூங்கவும் இல்ல. அடுத்த நாள் காலையில சூரியகாந்தம் கோமலி சொன்ன மாதிரி 9 மணிக்கெல்லாம் ரெஸ்டாரண்ட் சமையலறைக்கு வந்துட்டாங்க. அங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே அவங்கள பார்த்து முறைச்சாங்க. நம்ம எல்லாரையும் இத்தனை நாள் வேலை வாங்கின குரு இப்போ ஒரு சாதாரண வேலைக்காரி மாதிரி அங்க நின்னுக்கிட்டு இருக்கிறது அவங்க எல்லாருக்கும் ஆச்சரியமாவும் இருந்துச்சு. அப்பதான் சமையலறையில நின்னுக்கிட்டு இருந்த மாமியாரை பார்த்து கோமலி சந்தோஷப்பட்டா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னையிலிருந்து இந்த கிச்சனோட முழு பொறுப்பையும் நான் தான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம கிச்சனுக்கு புதுசா நமக்கு உதவி செய்ய ஒருத்தங்க வந்திருக்காங்க. இவங்களோட பேரு சூரியகாந்தம். இந்த கிச்சன்ல என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நீங்க எல்லாருமா சேர்ந்து பாரபட்சம் பார்க்காம அவங்களுக்கு கத்து கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். அப்படி பண்ணாதான் நம்ம கிச்சன்ல வேலையெல்லாம் சரியா நடக்கும். ஓகே மேடம். ஆனா இங்க பாருங்க சூரியகாந்தம், முதல்ல காய்கறி வச்சிருக்கிற அந்த ரூமை நீங்க கிளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு எவ்வளவு வெங்காயம் தக்காளி தேவையோ அது எல்லாத்தையுமே சுத்தமா கழுவி கொடுத்துருங்க. மற்ற வேலை எல்லாத்தையும் ஹெட் ஷெஃப் உங்களுக்கு சொல்லுவாரு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட வந்து கேட்காதீங்க, அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க. சரிங்க மேடம். மாமியார் மேடம் அப்படின்னு கூப்பிட்டதும் கோமலியோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு வலி வந்தாலும் கூட அவ அத வெளியில காட்டிக்கல. அன்னைக்கு நாள் பூரா சூரியகாந்தம் ஒரு மிஷின் மாதிரி அமைதியா வேலை பார்த்தாங்க. ஒரு காலத்துல யாருக்கெல்லாம் அவங்க வேலை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ
யார்கிட்ட வேலை வாங்கிக்கிட்டு இருந்தாங்களோ இப்போ அவங்க சொல்ல சொல்ல சூரியகாந்தம் எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மதியம் சாப்பிடுற நேரம் எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சூரியகாந்தம் மட்டும் வேலைக்காரங்க சாப்பிடுற தனியா ஒரு டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. சூரியகாந்தம் அவங்களுடைய பொறுமைய இழந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள இருந்த அந்த பொறுமை கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருந்துச்சு. மறுபடியும் பழைய அதிகாரத்தை கையில எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் வந்துச்சு. இங்க பாருங்க சூரியகாந்தம், இந்த மசாலால கொஞ்சம் தனியா அளவை குறைச்சி போடுங்க. கோமலி மேடம் சொன்னதை விட அதிகமா போடுறீங்க. 50 வருஷமா நான் இந்த சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கே சொல்ல வந்துட்டீங்களா? நான் சொல்றது கேளுங்க. இவ்வளவு தனியா போடலனா அந்த சாப்பாடு நல்லா இருக்காது. ஆனா கோமலி மேடம் சொன்ன மாதிரி. எந்த மேடம்? இங்க நான் தான் மேடம். நீங்க எல்லாரும் நேத்து முந்தானேத்து வேலைக்கு வந்தவங்க. நான் சொன்னதை எல்லாரும் ஒழுங்கா செய்யுங்க. இங்க பாருங்க சூரியகாந்தம், இங்க ஃபைனல் அத்தாரிட்டி யாரு? நீங்க தான் மேடம். அப்படி இருக்கும்போது நான் சொல்றத செய்யுங்க. ஷெஃப் என்ன சொன்னாரோ அதன்படியே மசாலாவை ரெடி பண்ணுங்க. நீங்க சொல்றத கேட்கறதுக்கு இங்க நாங்க வேலைக்கு இல்ல. இது என்னுடைய லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை நான் சொன்னதை மதிக்காம இங்க இருக்கிற ஷெஃபுங்க கிட்ட இப்படி அதிகாரத்தை காட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் உங்களை வேலையை விட்டு தூக்க வேண்டியிருக்கும். அதை கேட்டதுமே சூரியகாந்தத்துக்கு ரொம்ப பெரிய அவமானம் மாதிரி தோணுச்சு. அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போன உடனே அவங்க துணி எல்லாத்தையுமே பேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னங்க அத்தை இதெல்லாம்? எங்க நீங்க கிளம்பிட்டீங்க? என்னால முடியாது கோமலி, என்னை விட்டுடு. ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் முன்னாடியும் என்னை இப்படி அவமானப்படுத்துறத விட நான் எங்க ஊருக்கு போறதே ரொம்ப நல்லது. உனக்கு நான் குறுக்க வரமாட்டேன். நீங்க குறுக்க இருக்கீங்கன்னு சொல்லல அத்தை. நீங்க பண்ணது தப்பு. முதல்ல கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை நீங்க பாருங்க. அப்ப நீங்க பண்ணது தப்பா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஒரு தாய் மாதிரி எழுந்துக்கிட்டு ஒரு பொண்ணோட முதுகுல நீங்க குத்துனது தப்புன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? நீங்க அவமானப்படுறத தாங்கிக்க முடியாதுன்னு சொல்றீங்களே, அப்ப நீங்க பண்ண நம்பிக்கை துரோகத்தை என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? உங்க அவமானமும் என் நம்பிக்கை துரோகமும் ஒன்னா? அதுக்காக இப்ப என்ன பண்ண சொல்ற? உன் காலில் விழுந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நீ வயசுல என்னை விட சின்னவ. ஆமா, வயசுல நான் சின்னவதான். ஆனா நீங்க மனசுல ரொம்ப சின்னவங்க. நீங்க செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற ஒரு நாள் வந்தே வரும். அன்னைக்கு நீங்க மன்னிப்பு கேட்பீங்கல்ல, அது வரைக்கும் இந்த தண்டனை இப்படியே தான் இருக்கும். கோமலி இப்பவும் அவளை கடினமா பேசுறத பார்த்து சூரியகாந்தம் ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க பண்ண அந்த நம்பிக்கை துரோகம் மருமகளை எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கு அப்படிங்கறத அவங்க உணர்ந்தாங்க. அமைதியா அந்த சூட்கேஸை எடுத்து ஓரமா வச்சுட்டாங்க. ரெஸ்டாரண்டோட புகழ் 4 பக்கம் பரவுச்சு. மிஸ்ஸஸ் மேனனுக்கு துபாயில இருந்து ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல்கான அழைப்பு வந்துச்சு. அவங்க சைட்ல இருந்து பாரம்பரிய உணவுகளை செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. அதனால அந்த பொறுப்பை அவங்க மொத்தமா கோமலி கிட்ட ஒப்படைச்சாங்க. கோமலி, இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்ல நம்ம கலந்துக்கிட்டா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்னும் நல்ல பேர் வரும். உன்னால தனியா போக முடியுமா, இல்ல உன்னோட துணைக்கு வேற யாரையாவது அனுப்பட்டுமா? ஒரே ஒரு நிமிஷம் மேடம். அத்தை, துபாயில ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. அதுக்கு என்னதான் அனுப்ப போறாங்க. அங்க நீங்க கத்துக் கொடுத்த சமையல தான் நான் சமைக்க போறேன். அதான் உங்க பாட்டியோட ஸ்பெஷல் குழம்பு. அது செய்யணும்னா அதோட ரகசியம் எல்லாம் உங்களுக்கு தானே தெரியும். நீங்களும் என் கூட துபாய்க்கு வரீங்களா? நானா? அவ்வளோ தூரம் அந்த மேடையில? நான் வேண்டாமா. நான் உன் கூட நின்றுக்கிட்டு இருந்தா உனக்கு தான் அது அவமானம். நான் பண்ண தப்பு எல்லாரும் சுட்டி காட்டுவாங்க. அத்தை, இதுல அவமானம் எதுவுமே இல்லை. நீங்க என் பக்கத்துல நின்னா அது எனக்கு கௌரவம். என்னோட குருவோட சேர்ந்து நான் ஒரு மேடையில ஏறி சமைக்கிறத விட கௌரவம் வேற என்ன இருக்க போகுது? நீங்க வாங்க அத்தை. நீங்க வர முடியாதுன்னு சொன்னா இந்த வாய்ப்பை நான் வேண்டான்னு சொல்லிடுறேன். மருமக அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து சூரியகாந்தத்துடைய கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அவங்களுக்கு இவ்வளவு மரியாதையை கொடுப்பா அப்படின்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க அமைதியா சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. துபாயில அது ஃபுட் ஃபெஸ்டிவலோட ஸ்டேஜ். ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு முன்னாடி மாமியார் மருமக 2 பேரும் அந்த ஸ்டேஜில் சமைக்க ஆரம்பிச்சாங்க. கோமலி அந்த சமையலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சூரியகாந்தம் அவங்க கையால் அந்த சமையலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க செஞ்ச சமையலுக்கு தான் முதல் பரிசு கிடைச்சது. அந்த பரிசை வாங்குறதுக்காக 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஸ்டேஜுக்கு போனாங்க. எல்லாருக்கும் வணக்கம்.
இன்னைக்கு இந்த வெற்றிக்கு நான் சொந்தக்காரி இல்ல, இது முழுசா என் மருமகளுக்கு சொந்தமானது. என்னோட வாழ்க்கையில நான் தப்பான வழியில போகும்போது என்ன அந்த தப்பான வழியில இருந்து திரும்ப கூட்டிட்டு வந்து அந்த தப்பான வழியில போனதுக்கு எனக்கு தண்டனையை கொடுத்து நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி செஞ்சவ என் மருமக. அவ என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப பெரிய குரு. என்ன மன்னிச்சிடு கோமலி அப்படின்னு சொல்லி சூரியகாந்தம் அந்த ஸ்டேஜ்ல கோமலி காலில் விழ போகும்போது உடனே கோமலி அவங்கள பிடிச்சி காலை விழவிடாம தடுத்துட்டா. ஐயோ அத்தை, என்ன பண்றீங்க? நீங்க என்னோட அம்மா மாதிரி. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதான். ஆனா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லல. நீங்க பண்ண தப்ப நீங்க உணர்ந்தா மட்டும்தான் இனிமே நம்ம உறவு நல்லா இருக்கணும் தானே இப்படியெல்லாம் பண்ண. அந்த ஸ்டேஜ்லயே மாமியார் மருமக 2 பேருமே கண்ணுல கண்ணீரோட பாசத்தோட பேசிக்கிறத பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாரும் கைத்தட்டி அவங்கள பாராட்டினாங்க. அந்த நொடி அவங்களுக்கு நடுவுல இருக்கிற எல்லா கெட்ட விஷயமும் ஒரு நொடியில மறைஞ்சிடுச்சு. அவங்களுக்கு நடுவுல சுத்தமான பாசம் மட்டும்தான் இருந்துச்சு. சில நாட்களுக்கு அப்புறமா ராஜேஷ், கோமலி, சூரியகாந்தம், கிராமத்துல இருந்து வந்த ராமாராவ் எல்லாருமே ஹால்ல உட்காந்துக்கிட்டு கடலை பார்த்துக்கிட்டே காஃபி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உன்னையும் மருமகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூரியகாந்தம். நீங்க பண்ண சாதனையை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமாங்க, இந்த சந்தோஷத்தை கொடுத்தது என் மருமக கோமலி. அவளாலதான் இன்னைக்கு நான் ஒரு பாடத்தை கத்துக்கிட்டேன். எப்பவுமே ஈகோ இருக்கக்கூடாது ஒரு மனுஷனுக்குள்ள. இருந்தா அது நம்மள அழிச்சிடும். அம்மா என்ன மன்னிச்சிடு. அன்னைக்கு நான் தப்பு தப்பா பேசி உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். ஆனா இன்னைக்கு கோமலி உன்னை மன்னிக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. இல்லடா, அன்னைக்கு நான் செஞ்ச தப்புக்கு நீ எனக்கு தண்டனை கொடுக்கல அப்படின்னா என் புள்ளையே இப்படி பண்ற அளவுக்கு நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்திருக்காது. கோமலி எனக்கு தண்டனையை கொடுத்து என்ன ஒரு நல்ல மனுஷியாவும் மாத்திட்டாடா. அத்தை, மிஸ்ஸஸ் மேனன் அவங்க ரெஸ்டாரண்ட்ல நம்ம 2 பேரையும் பார்ட்னர்ஸா சேர சொல்றாங்க. சூரியகாந்த கோமலி அப்படிங்கிற பேர்ல புது பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ண போறாங்களாமா. என்ன சொல்றீங்க? என்னோட பேரு வேண்டாமா, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உன்னோட பேரை வைக்க சொல்லு. என் மருமகளுக்கு துணையா நான் எப்பவுமே அவ பின்னாடியே நிப்பேன். என் மருமகளோட வளர்ச்சியை பார்த்து இனி நான் பொறாமப்பட மாட்டேன், சந்தோஷம்தான் படுவேன். என்னம்மா இது? உங்க 2 பேர் பேர்லயும் இருந்தாதான் அந்த ரெஸ்டாரண்ட் பேரை கேட்க நல்லா இருக்கும். ஒருத்தவங்களோட அனுபவமும் ஒருத்தவங்களோட திறமையும் ஒன்னா சேர்ந்தா அந்த வேலை ரொம்ப நல்லபடியா நடக்குமா? சரிடா, நீ சொன்னதுக்கு அப்புறம் வேண்டான்னு சொல்ல போறேனா? என்ன சொல்றீங்க பார்ட்னர்? சரிங்க பார்ட்னர். அப்படி அந்த நேரம் சூரியகாந்தத்துடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சூரியகாந்தத்துக்குள்ள இருந்த பொறாம அவங்கள விட்டு போயிடுச்சு. கோமலியுடைய பொறுமையும் பாசமும் அந்த குடும்பத்தை மறுபடியும் மாதிரி மாத்திடுச்சு. வெற்றி அவங்க உறவை உடைக்கல, அவங்களுடைய உறவை இன்னும் பலமாக்குச்சு. ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீடு மட்டும் பிறந்த வீடு இல்ல. ஒரு பொண்ணோட வளர்ச்சிய எந்த குடும்பம் விரும்புதோ அந்த குடும்பம் தான் அவளுக்கு உண்மையான பிறந்த வீடு அப்படிங்கறது அந்த குடும்பம் நிரூபிச்சுது.